Hello everyone. In the video நம்ம CMA Inter Income Tax PGBP வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் செக்ஷன் 36(1)(3)(a). இப்போ கம்பெனிக்கு பணம் வேணும் அப்படின்னா அது பேங்க்ல போய் பாரோ பண்ணுச்சுன்னா அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா? ஸோ பேங்க் லோனுக்கு பதிலாக கம்பெனி வந்து பப்ளிக் கிட்டேருந்து மணி பாரோ பண்ணலாம். அதுக்காக அது பாண்ட் டெபெஞ்சர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணும், இல்லை ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும். இப்போ ஜீரோ கூப்பன் பாண்டுனா என்ன? இப்போ நார்மல் பாண்டுன்னு வச்சுக்கோங்க. நார்மல் பாண்டில் கம்பெனி வந்து அந்த பாண்டை இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்டேருந்து அமௌண்ட் பாரோ பண்ணுது இல்லையா? ஸோ பாரோ பண்ணுறது ஒரு 1000 ரூபா. ஓகே, இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 100 ரூபா எவ்ரி வருஷமும் பே பண்ணணும், எல்லா இயரும் பே பண்ணணும். ஓகேவா? அப்போ மெச்சூரிட்டியில் எவ்வளோ ரீபே பண்ணுவோம்னா 1000 ரூபாயை ரீபே பண்ணும். இதுதான் நார்மல் பாண்டு. ஓகே, ஆனால் ஜீரோ கூப்பன் பாண்டாக இருந்ததுன்னா கம்பெனி வந்து எவ்வளோ பாரோ பண்ணுதுன்னா 900 தான் பாரோ பண்ணுது, 900 தான் ரிசீவ் பண்ணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து மெச்சூரிட்டி அப்போ எவ்வளோ ரீபே பண்ணுதுன்னா 1000 ரூபாயை ரீபே பண்ணுது. இந்த 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுல்ல, இந்த 100 ரூபா டிஃப்ரென்ஸ் தான் என்னது? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. ஓகே, அப்போ இந்த 900 இருக்குல்ல, இது பேர் என்னன்னா இஷ்யூ ப்ரைஸ். இவங்க ரீபே பண்ணுறது பேர் ரிடம்ஷன். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் 100 ரூபா தான் வந்து டிஸ்கவுண்ட். இந்த 100 ரூபாயை வந்து உடனே வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த 100 ரூபா வந்து கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ் தானே, அந்த 100 ரூபாயை உடனே அப்படியே ஒரே வருஷத்தில் இமீடியட்டாக டிடெக்ட் பண்ண முடியாது. அது பாண்ட் பீரியடுக்கு ஸ்ப்ரெட் ஆகி டிடெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 100, பாண்ட் பீரியட் வந்து ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்க. பாண்ட் பீரியட் வந்து 5 வருஷம் அப்படின்னா எவ்ரி இயர் 20 ரூபா டிடெக்ட் பண்ணிக்கும். 100/5 20 வந்து பர் ஆனம் வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும் அந்த கம்பெனி. புரியுதா? ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது பேர் தான் வந்து ஜீரோ கூப்பன் பாண்டு. கூப்பன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜீரோ கூப்பன், ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு பதிலாக இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க, ரெடீம் பண்ணும்போது ரீபே பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூவில் ரீபே பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆன அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. அந்த டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூவை நீங்கள் இமீடியட்டாக இஷ்யூ பண்ண வருஷமே அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்க கூடாது. இஷ்யூ பண்ண வருஷமே எக்ஸ்பென்ஸாக மைனஸ் பண்ணிக்க கூடாது. பாண்ட் பீரியட் எவ்வளவோ அதுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ பாண்ட் பீரியட் 5னா 5/5 போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வருஷமும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த செக்ஷன். ஓகேவா? இப்போ ஜீரோ கூப்பன் பாண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. Zero coupon bond means a bond issued by any infrastructure capital company or infrastructure capital fund or public sector company or scheduled bank எப்போ on or after 1st June 2005. 1st June 2005க்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிலாம் ஜீரோ கூப்பன் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணலாம். In respect of which no payment and benefit is received or receivable before maturity or redemption from the issuer. இதுலேருந்து எந்த பெனிஃபிட்மே கிடைக்கல இல்லையா? Which the central government may notification in the official gazette specify in this behalf. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்ட்டு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் ஜீரோ கூப்பன் பாண்ட். இப்போ இது என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் என்னது? டிஸ்கவுண்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் ஷால் பி அலவுட் ஆன் ப்ரோ ரேட்டா பேசிஸ். ப்ரோ ரேட்டா பேசிஸ்னா ப்ரொபோர்ஷனேட்டா having regard to the period of life of such bond. ஒன்றுமே இல்லை, டிஸ்கவுண்ட் எவ்வளவோ அந்த டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கோங்க, அந்த டிஸ்கவுண்ட்டை பீரியட் ஆஃப் த பாண்டால் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை பீரியட் ஆஃப் பாண்டு பண்ணோன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, இஸ் ஈக்குவல் டு ஒரு அமௌண்ட் கிடைக்கல. அந்த அமௌண்ட்டு தான் வந்து எவ்ரி இயர் டிடெக்ட் பண்ணும். எவ்ரி இயர் டிடெக்ட், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனினா என்ன? ஓகே, நம்ம இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்டுன்னு படிச்சோம்ல, அப்படின்னா என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து படிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிறதுனால எதுக்கு ஒரு ரீட் பண்ணிப்போம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனினா சச் கம்பெனி which makes investment by way of acquiring shares or providing long term finance to any enterprise or undertaking. ஓகே, ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா அது பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஓகே, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது? ஷேர்ஸ் வாங்குது, இல்லைனா அது லோன் கொடுக்குது. ஓகேவா? எந்தெந்த கம்பெனிங்கன்னா பிஸ்னஸ் ரெஃபர்ட் அண்டர் செக்ஷன் 80IA 80IAB அதெல்லாம் வந்து டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 60A படிப்போம். ஓகே, எனி அண்டர்டேக்கிங் டெவலப்பிங் அண்ட் பில்டிங் அ ஹவுசிங் ப்ராஜெக்ட், அப்புறம் ஹோட்டல் ஃபார் நாட் லெஸ் than 3 star, ப்ராஜெக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஹாஸ்பிட்டல் வித் அட்லீஸ்ட் 100 beds of patients. ஸோ இந்த கம்பெனிலலாம் ஒரு கம்பெனி போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்டுனா
such fund operating under a trust deed established to raise money by the trustees for investment. இதில் இந்த கம்பெனியே இன்வெஸ்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த கேபிட்டல் ஃபண்டில் என்ன பண்ணுதுன்னா பீப்புள்கிட்டேருந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி இந்த இங்கே மேலே பார்த்தோம்ல அதே இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுது. அவ்வளோதான். ஓகேவா? இது படிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஆர்பிஎஃப் அண்ட் சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட் செக்ஷன் 36(1)(4). பிஎஃப்ல யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவா? பிஎஃப்ல எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வந்து அலோட் அஸ் டிடக்ஷன். ஆனால் நீங்கள் வந்து டியூ டேட் ரிட்டனை ஃபைல் பண்ணுற டியூ டேட், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுற டியூ டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோட் அஸ் டிடக்ஷன். ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டும் அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்டும். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லலாம் போட்டால் அதுக்கெல்லாம் டிடக்ஷன் கிடையாது. ஓகே, ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் நம்ம ஆல்ரெடி சேலரியில் பார்த்தோம்ல, ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் அமௌண்ட் போட்டால் மட்டும் டிடக்ஷன் அலோடு. எனி சம் பெய்டு பை தி எம்ப்ளாயர் டுவர்ட்ஸ் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் அண்ட் அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட். ஓகே, இங்கே ரெகக்னைஸ்டு, இங்கே அப்ரூவ்டு. as per rules specified in 4th schedule of the act is allowed as deduction in full. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு எம்ப்ளாயர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு பிஹாஃபாக ஏதாவது அமௌண்ட்டை கொண்டு போய்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்க பிஎஃப்ல. ஓகே, ரெகனைஸ்டு பிஎஃப் ஆர் அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்டில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பென்ஸ்னு மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி அலோட் அஸ் டிடக்ஷன். சச் அமௌண்ட் மஸ்ட் ஆக்சுவலி பீன் பெய்டு பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன். ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கணும். Contribution towards unrecognized provident fund is not allowed as deduction. Contributions towards statutory fund, statutory provident fund. Okay, நம்ம RPF, URPF, statutory fund அந்த மாதிரிலாம் படிச்சோம்ல, statutory provident fund. Statutory provident fundல சப்போஸ் போட்டிருந்தோம்னா ஜென்ரல் டிடக்ஷன் அந்த 37ல அலோடு. ஓகேவா? ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டோம்னா இந்த செக்ஷன் 36ல டிடக்ஷன் அலோடு. ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டோம்னா ஜென்ரல் டிடக்ஷனான செக்ஷன் 37ல அலோடு. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 36(1)(5) கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டு. எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிறாங்க, அப்போ கம்பெனி வந்து கிராஜுவிட்டி பே பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால கம்பெனி வந்து ஒரேடியாக அப்போ வந்து ஃபியூச்சரில் தான் கிராஜுவிட்டி பே பண்ணுமா? அப்படி புரியுதா? இப்போ எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகும்போது லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கறதால கம்பெனி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்து ஒரு ஃபண்டில் டெபாசிட் பண்ணணும். அதுதான் கிராஜுவிட்டி ஃபண்டு. நீங்கள் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டில் டெபாசிட் பண்ணிங்கன்னா டிடக்ஷன் அலோடு. இதுக்கும் அதே மாதிரி கண்டிஷன், டியூ டேட்குள்ளே நம்ம அதை டெபாசிட் பண்ணியிருக்கணும், அதை பே பண்ணியிருக்கணும். ஓகே, எனி சம் பெய்ட் as employer's contribution towards an approved gratuity fund created by him exclusively for the benefit of his employees under an irrevocable trust is allowed as deduction. irrevocable trustனா நம்ம வந்து அதை நடுவில் அது பார்த்துக்கு விற்கலாம் முடியாது. அதுதான் irrevocable trustங்கிறது. ஓகேவா? such amount must have been actually paid before the due date of furnishing return. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் புக்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட போதும். எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இதில் லாஸ்ட்டாக வந்து ஜென்ரல் இல்லஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பெரிய பெரிய சம்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 36(5)(a) எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். இது வந்து 2 கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனா கம்பெனியோடைய ஓன் மணி. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனா எம்ப்ளாயியோடைய சேலரிலேருந்து மைனஸ் பண்ணி அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன்னா என்னது? எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனா எம்ப்ளாயி சேலரிலேருந்து மைனஸ் பண்ணி போடுறது. ஓகேவா? எனி சம் ரிசீவ்டு பை அன் எம்ப்ளாயர் ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். ஓகே, எம்ப்ளாயி கிட்டேருந்து எம்ப்ளாயர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், எனி அதர் செட்டப் அண்டர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 or any other fund for the welfare of such employees is treated as an income of the employer. ஓகே, அது வந்து எம்ப்ளாயரோடைய இன்கம் ஆயிரும். சப்சிக்வெண்ட்லி when such sum is credited by the employer to the employee's account in the relevant fund on or before the due date of crediting such contribution prescribed under the relevant act, then deduction is allowed. புரியுதா? இப்போ எம்ப்ளாயர் இருக்காங்க, எம்ப்ளாயி இருக்காங்க. எம்ப்ளாயியோடைய சேலரி இருக்குல்ல, சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எம்ப்ளாயர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு ஒரு ஃபண்டில் வந்து டெபாசிட் பண்ணணும். சப்போஸ் டியூ டேட்குள்ளே அந்த ஃபண்டில் அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா எம்ப்ளாயர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம் P&L. அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள். As per the provisions of Employee State Insurance Act 1948 ESI, all the contribution under this act ought to be deposited within 15 days of the following month. அந்தந்த ஆக்ட் படி டியூ டேட் இருக்கும்.
ஓகே, பிஎஃப்னா பிஎஃப் ஆக்ட் படி அந்த மாதிரி அந்தந்த ஆக்ட் படி டியூ டேட் இருக்கும். இது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் டியூ டேட் கிடையாது, அந்தந்த ஆக்ட் படி டியூ டேட். நீங்கள் எம்ப்ளாயியோட சேலரிலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் இதை டெபாசிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்தந்த ஆக்ட் சொல்லும். அந்தந்த ஆக்ட் டியூ டேட்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து 15 டேஸ்க்குள்ளே போடணும். இந்த வருஷம் இப்போ ஜான்வரி மந்த் டிடெக்ட் பண்ணால் February 15th அதை வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுது. அந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ண ரிடக்ஷன் எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஆல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்டர் தி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் டெபாசிட்டட் வித்தின் 15 days ஆஃப் த ஃபாலோயிங் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனை நம்ம டியூ டேட்குள்ளே டெபாசிட் பண்ணிட்டோம். ஓகே, இஃப் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டெபாசிட்டட் பை தி எம்ப்ளாயர் ஆன் ஆர் பிஃபோர் தி டியூ டேட்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அது பிஸ்னஸ் இன்கம்னு டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேவா? இப்போ எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து நான் ஒரு அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த டியூ டேட்குள்ளே டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டியூ டேட்குள்ளே டெபாசிட் பண்ணாமல் அதை நானே வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய பிஸ்னஸ் இன்கம் ஆயிரும். அது வந்து அதுக்கு நான் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேவா? டியூ டேட்னா என்ன? டியூ டேட் மீன்ஸ் த டேட் பை விச் த assessee is required as an employer to credit an employee's contribution. அந்த ஆக்ட் படி அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்ட் படி இல்லை ரூல்ஸ் படி நம்ம வந்து ஓகே ஸ்பெசிஃபிக் ஆக்ட் ரூல்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூடு தேர் அண்டர் ஆர் அண்டர் எனி ஸ்டாண்டிங் ஆர்டர். ஓகே, அந்த ஆக்ட் படி நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இப்போ முன்னாடி பார்த்ததெல்லாம் இதெல்லாம் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன், இப்போ பார்க்குறது தான் எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி எங்கே நீங்கள் சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி டியூ டேட்குள்ளே எந்த டியூ டேட் அந்தந்த ஆக்ட் சொல்கிற டியூ டேட்குள்ளே டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. அது மாதிரி டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நம்மளோட இன்கம் ஆயிரும் அண்ட் அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் 36(1)(6) அலவன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டெட் ஆர் யூஸ்லெஸ் அனிமல்ஸ். ஓகே, இப்போ ஒரு டெய்ரி ஃபார்ம் இருக்குது. டெய்ரி ஃபார்ம்னா என்னது? மில்க் ஃபார்ம். ஓகே, நான் வந்து மாடெல்லாம் வளர்த்து பால் வந்து நான் விற்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் ஒரு 50 மாடு இருக்குது. ஒரு மாடு செத்து போயிடுச்சு அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் வந்து சஃபர் ஆகும்ல, பால் வந்து குறைஞ்சிடும்ல, அந்த லிட்டர் ஆஃப் மில்க் வந்து குறைஞ்சிடும்ல. அதனால கவர்மெண்ட் வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுது. அந்த அனிமலை நான் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸ்டாக் இன் ட்ரேடாக அனிமலை வச்சிருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டாக் இன் ட்ரேடாக அனிமலை வச்சிருந்தேன்னா நான் அனிமலை விற்க போகிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் நான் பிஸ்னஸ்க்காக அனிமலை யூஸ் பண்ணுறேன். அந்த அனிமல் செத்து போயிடுச்சு இல்லைனா யூஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு. ஓகே, அந்த மாடால் இனிமேல் மில்க் ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப வயசான மாடாயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு. ஓகேவா? டெட் ஆயிடுச்சு இல்லைனா யூஸ்லெஸ் அனிமல் ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம். எதை மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் லெஸ் சேல் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஒரு கவு வந்து 80,000 ரூபா இருக்குது. அது செத்ததுக்கு அப்புறம் அதை வந்து நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கலான்னு வச்சுக்கோங்க. யார் செத்து போன அனிமலை வாங்குவா? மேபி அதோடைய ஃபர்ரை வச்சு அதோட ஸ்கின் வச்சு ஏதாவது பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா மாடோட இறைச்சியை கொண்டு போயிட்டு சிங்கத்துக்கெல்லாம் ஃபீட் பண்ணுற ஜூ அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க வாங்குறாங்க, வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேவா? அந்த கவ்வை 80,000 ரூபாய்க்கு வாங்கினேன், அதை வந்து நான் செத்ததுக்கப்புறம் அதை 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா 70,000 ரூபா நான் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, Section 36(1)(6) provides reduction in respect of animals used for the purpose of business or profession. என்னோட கண்டிஷன், அனிமல்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டாக் அண்ட் ட்ரேடாக நம்ம வச்சிருக்க கூடாது. அந்த அனிமல்ஸ் செத்து போயிடுச்சு ஆர் பிகம் பர்மனென்ட்லி யூஸ்லெஸ் ஃபார் சச் பர்பஸ். எவ்வளோ டிடக்ஷன்? ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் டு தி assessee அந்த அமௌண்ட்ஸ் ரியலைஸ்ட் இஃப் எனி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கார் கேசஸ் அப்படின்னா செத்து போன அனிமல் ஒரு சேல் ஆஃப் அனிமல் டிஸ்போஸ் பண்ணுறப்பையோ இல்லை சேல் பண்ணுறப்பையோ ஏதாவது நான் அமௌண்ட் ரியலைஸ் பண்ணுறேன்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதியே நான் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதா? காஸ்ட் மைனஸ் சேல் வேல்யூ தான் டிடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 36(1)(7) பேட் டெட்ஸ். இப்போது நான் வந்து கிரெடிட்ஸில் குட்ஸை விற்கிறேன். கிரெடிட்டில் கேஷில் விற்காமல் கிரெடிட்டில் விற்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு 1,00,000 ரூபா பே பண்ணணும். 3 வருஷம் கழித்து அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க. இப்போ எனக்கு பணம் வருமா? வராது. இதுதான் பேட் டெட். ஓகே, இப்போ பேட் டெட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எனி டெட் ஆர் பார்ட் தேர் ஆஃப் விச் பிகம்ஸ் பேட் ஷால் பி allowed as deduction. It is the assessee who decides whether a debt has become bad or not, and the assessing officer can never insist the assessee for production of proof that the debt had become bad. நம்ம தான் வந்து டிசைட் பண்ணி, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், நம்ம வந்து கடனில் குட்ஸை விற்றுட்டோம், இவன் வந்து பே பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்ட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ அவன் வந்து
பே பண்ணாதவன் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அவங்கள பத்தி நம்ம பர்சனலா தெரிஞ்சிருக்கலாம். அவங்க பயங்கர கடன்ல இருக்கலாம். அதனால அவங்க பே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இல்ல வந்து அவங்க இது வரைக்குமே பாஸ்ட்ல இருக்கிற டெட்ஸ்லாம் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கிரைட்டீரியா வச்சு அவன் வந்து பேட் டெட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம பேட் டெட்னு சொல்லிட்டோம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து எனக்கு ப்ரூஃப் கொடு, அவங்க எப்படி பேட் டெட் எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்ட்டுலாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்க முடியாது. நம்ம தான் டிசைட் பண்ணணும், அசஸி தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ பேட் டெட்டு நான் வந்து எக்ஸ்பென்ஸ்னு மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த டெட் வந்து பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். நான் வந்து யாருக்காவது பர்சனல் லோன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது கிடையாது, அதுக்கு டிடக்ஷன் கிடையாது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும். Debt must be incidental to the business or profession of the assessee. There must be a close nexus between the debt and business of the assessee. Close connection. Debt-க்கும் business-க்கும் close connection இருக்கணும். Example, bad debt arising out of advances made by a lawyer to his client to assist him in purchasing property is not admissible as bad debt. Okay. இப்போ லாயரோடைய வேலை என்னது? கோர்ட்ல போய் வாதாடுறது மட்டும்தான். அவர் சும்மா அவருடைய கிளைண்ட்டுக்கு நீ வந்து ஒரு வீடு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுக்குறாருன்னா அதை லாயர் வந்து அது என்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸா அப்படின்ட்டு மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? as it is not the business of lawyer to provide loans. லோன் கொடுக்கறது லாயரோடைய பிஸ்னஸே கிடையாது. such loan is not allowed in any provisions of the act. செகண்ட் ஒன் வந்து அதை வந்து இன்கம்னு நான் முன்னாடி இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் கிரெடிட் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து அக்ரூவல் பேசிஸில் தானே போடுவேன். ஓகே, சேல்ஸ் பண்ணனா என்ன போடுவேன்? இப்போ ராம் அக்கௌண்ட் டெபிட்டோ சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போது அது வந்து என்னோட இன்கம்ல இன்க்ளூட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது பேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு டிடக்ஷன் அலௌடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இன்கம்னு அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகே, the debt has been considered as income of the assessee of the previous year or earlier previous years. Advance given to supplier for purchase of raw material later forfeited is not allowed as deduction. ஓகே, இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், அதுக்கு அட்வான்ஸாக நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம போயிட்டு ஒரு சப்ளையர்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் தி சேம் ஹேஸ் நெவர் பீன் அ பார்ட் ஆஃப் இன்கம். ஏன்னா அது இன்கமே கிடையாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து டிடக்ஷன் இதில் கிடையாது, இந்த செக்ஷனில் கிடையாது. செக்ஷன் 37 கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன், பேட் டெட் அரைசிங் டியூ இன்சால்வன்சி ஆஃப் borrower is allowed as deduction provided money has been lent in ordinary course of money lending business even though such lent money had never been a part of income. சப்போஸ் நம்ம வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் மணி லெண்டிங் பிஸ்னஸ், இப்போ நம்ம பிஸ்னஸே மணி லெண்ட் பண்ணுறது தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்கு அந்த மாதிரி இல்லை ஃபினான்ஸ் கம்பெனி அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அந்த borrower-ஓட இன்சால்வன்சினால அவங்க பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா பேட் டெட்னு நம்ம போட்டுக்கலாம். ஈவன் தோ அவங்களுடைய மணியை வந்து நம்ம இன்கம் அப்படின்னு காமிக்கலனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். புரியுதா? நார்மல் பிஸ்னஸ் ஆனதுன்னா நம்ம இன்கம்னு ஏற்கனவே காமிச்சிருந்தா தான் இப்போ பேட் டெட்டுன்னு டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். சப்போஸ் நம்மளோட பிஸ்னஸே இந்த மாதிரி லோன் கொடுக்குற பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம இன்கம்னு காமிக்கிறதுனாலும் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். புரியுதா? ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து நம்ம அதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கணும். இப்போ நான் சும்மா சொல்கிறேன், அவன் பே பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன்னா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த டெட்டார் பே பண்ண மாட்டாங்கன்னு அவங்கள ரைட் ஆஃப் பண்ணிக்கணும். பேட் டெட் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு நம்ம ரைட் ஆஃப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்டுக்கு டிடக்ஷன் கிடையாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பேட் டெட்டுங்கிறது எக்ஸ்பென்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்னா அவன் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அவங்க பே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்குது. திடீர்னு அவங்க பே பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அதை நான் வந்து மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிடும்ல, அதனால நான் இப்போயே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொவிஷன் போட்டுக்கிறேன். புரியுதா? இப்போது நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும், திடீர்னு போயிட்டு நம்ம நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் சேலரியை வந்து பெரிய அமௌண்ட் எடுத்து வச்சா நம்ம அந்த மந்த் ரொம்ப சஃபர் ஆகும்ல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து ஃபண்டு மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். அதுதான் ப்ரொவிஷனுங்கிறது. ஓகே, அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். அதெல்லாம் ப்ரொவிஷனுங்கிறது ஒரு எஸ்டிமேட் தான். அது வந்து நிஜமாவே அது பேட் டெட்டா அப்படின்னா கிடையாது. அதனால ப்ரொவிஷனை நம்ம எப்போதுமே டிடெக்ட் பண்ணிக்க கூடாது. எக்ஸப்ஷன், where the amount of such debt has been taken into account in computing the income of the assessee of the previous year, in which the amount of such debt becomes irrecoverable or of an earlier previous year on the basis of notified ICDS without recording the same in the accounts, then such debt shall be allowed in the previous year in which such debt becomes irrecoverable and it shall be deemed that such debt has been written off as in the accounts. சப்போஸ் அது irrecoverable ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே, நம்ம ஆல்ரெடி இன்கமில் இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து இறக்குவலாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் 4 வந்து பிஸ்னஸ் வந்து அந்த வருஷம் இருந்திருக்கணும். ஓகே, நம்ம பேட் டெட்னு ரைட் ஆஃப் பண்ணுறோம்ல, அந்த வருஷம் பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலாக எக்ஸிஸ்ட் ஆகணும். பிஸ்னஸ் must be carried on during the previous year or any part of the previous year. Bad debt of a discontinued businessக்கு டிடக்ஷன் கிடையாது. ஓகேவா? even though the assessee has any other business continued. இப்போ வந்து ரிலையன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் ஃபுட்வேர், ட்ரெண்ட்ஸு, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டை அதை இழுத்து மூடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுடைய பேட் டெட்ஸை நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு மற்ற ஜியோ அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கம்பெனியை நான் மூடிட்டேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை நான் மூடிட்டேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸோடைய டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியாது. ஓகே, கண்டிஷன் 5 வந்து அது ரெவன்யூ டெட்டாக இருக்கணும். கேபிட்டல் லாஸஸ் ஆனதுன்னா அது பேட் டெட் கிடையாது. பேட் டெட்ஸ் அரைசிங் டியூ டு இன்சால்வென்சி ஆஃப் டெட்டர் ஃபார் சேல் ஆஃப் அன் அசெட், நாட் குட்ஸ் இஸ் ஆஃப் சேல் ஆஃப் அன் அசெட், நாட் குட்ஸ் இஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, குட்ஸாக இருந்ததுன்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம், அசட்டாக இருந்ததுன்னா அது கேபிட்டல் நேச்சரில், அதனால டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இவங்க வந்து நாட் குட்ஸ் நாட் அலோடுன்னு இதில் இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? பேட் டெட்ஸ் புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ரிகவரி ஆஃப் பேட் டெட்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் பாருங்க. பேட் டெட் இஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன் டு தி அசஸி ஹூ மெயின்டைன்ஸ் அக்கௌண்ட் ஆன் கேஷ் பேசஸ். கேஷ் பேசஸ்லாம் நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம்னா பேட் டெட்ஸ் டிடக்ஷன் கிடையாது. அக்ரூவல் பேசஸில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பேட் டெட்ஸ் டிடக்ஷன் அலோடு. ஏன்? நம்ம டெட்டார்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம்ல. கேஷ் ஆக்சுவலாக வந்தால் தானே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், கேஷ் பேசஸில் இருந்ததுன்னா. கரெக்டா? இப்போ நம்ம சேல் பண்ணுறோம், கிரெடிட்டில் சேல் பண்ணோன்னா ராம் அக்கௌண்ட் டெபிட் சேல்ஸ் அக்கௌண்ட் போடுவோம், அக்ரூவல் பேசிஸ் இருந்தால். கேஷ் பேசிஸாக இருந்ததுன்னா கேஷ் வந்தால் தானே நம்ம போடுவோம், அப்போ நம்ம என்ட்ரியே போட்டுக்க மாட்டோம். அப்போ வந்து டெட்டாஸே இருக்காது. அப்புறம் எப்படி பேட் டெட் வந்து ரிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும்? பேட் டெட்ஸ் ஆர் ஆல்சோ அலோட் இன் த ஹேண்ட் ஆஃப் சக்சஸர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்மளோட பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சக்சஸரோடைய ஹேண்ட்ஸ்லேயும் பேட் டெட்ஸ் ரிடக்ஷன் அலோட். ரிகவரி ஆஃப் பேட் டெட்ஸ். இப்போ நம்ம பேட் டெட்டுன்னு போட்டு டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டோம், ஒரு 50,000 கிளைம் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கஸ்டமர் வந்து 20,000 பே பண்ணிட்டாங்க. நமக்கு புரியுதா? நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் படித்தோம்ல, அதுபடி நம்ம பேட் டெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்பென்ஸில் காமிச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டோம் 50,000. அடுத்த வருஷம் அந்த கஸ்டமர் 20,000 பே பண்ணிட்டாங்க. இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 20,000 பிஸ்னஸ் இன்கம், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்கம்னு போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது அதை இன்கம்னு போட்டிருப்பீங்க. கரெக்டாக? அப்புறம் பேட் டெட் ஆயிடுச்சு. அது பேட் டெட் ஆனோன்னா அதை டிடக்ஷன் போட்டிருப்பீங்க. டிடக்ஷன்னா என்னது? எக்ஸ்பென்ஸாக போட்டிருப்பீங்க. எக்ஸ்பென்ஸ், அதாவது டிடக்ஷன் பண்ணியிருப்பீங்க. டிடக்ஷன்னா எக்ஸ்பென்ஸ்னு காட்டுறது, அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அது ரெக்கவர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ திரும்பி இன்கம்னு போடுங்க, அவ்வளோதான். ஓகே, amount recovered less bad debt claimed less bad debt allowed as deduction வந்து taxable bad debt recovery. நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரெக்கவர் பண்ணோம் அதுலேருந்து பேட் டெட் கிளைம்டு பேட் டெட் allowed as deduction வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி அமௌண்ட் தான் வந்து ரெக்கவரபிள். அதுக்கு தான் டேக்ஸ் கட்டணும், அவ்வளோதான். ஓகே, ஒன்றுமே இல்லை. அந்த எவ்வளோ அமௌண்ட் அங்கே ரெக்கவர் பண்ணோமோ அது வந்து பிஸ்னஸ் இன்கம், அவ்வளோதான். இப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் செக்ஷன் 36(1)(7)(a). இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? பேட் டெட்டுங்கிறது ஆக்சுவலாக இருக்கிற ஒரு லாஸ், ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பென்ஸ். ஆனால் ப்ரொவிஷனுங்கிறது எக்ஸ்பெக்டட் தான், அது ஒரு எஸ்டிமேட் தான், அது வந்து நிஜமாவே கிடையாது. ப்ரொவிஷன் வந்து ஜென்ரலாக நாட் டிடக்டபிள். சப்போஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிச்சுனா மட்டும்தான் ப்ரொவிஷன் வந்து டிடக்டபிள். ஓகே, ப்ரொவிஷன் வந்து ஜென்ரலாக நாட் டிடக்டபிள். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரொவிஷனுக்குன்னா, ஒரு சில பேங்க்கு இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க மட்டும்தான் டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரொவிஷனுக்கு. நார்மல் பிஸ்னஸ்லாம் ப்ரொவிஷனுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபாலோயிங் பர்சன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஷால் பி அலோட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அமௌண்ட். ஃபுல் ப்ரொவிஷனுமே கிளைம் பண்ணிக்க முடியாது, ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் தான். ஓகேவா? ஷெட்யூல்டு பேங்க் நாட் பீங் அ ஃபாரின் பேங்க் ஆர் அ நான் ஷெட்யூல்டு பேங்க் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதர் தேன் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி ஆர் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் அங்கே அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்காக இருந்ததுன்னா 8.5% ஆஃப் டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டட் பிஃபோர் எனி டிடக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன் இன் சாப்டர் 6A. ஓகே, ஸோ பேங்க்குக்கு ஷெட்யூல்டு பேங்க்கு, ஃபாரின் பேங்க் அல்லாத ஷெட்யூல்டு பேங்க் இல்லை நான் ஷெட்யூல்டு பேங்க்கு
அதுக்கெலாம் வந்து 8.5% ஆஃப் டோட்டல் இன்கம். Okay, additional deduction for the person covered under A, 10% of aggregate average advances made by rural branches of such banks. Rural branches க்கு மட்டும் 10% எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ டிடக்ஷன் அப்படின்னா 8.5% ஆஃப் டோட்டல் இன்கம். அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச்சஸ் சிலது வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல, அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிற இன்கம்லாம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு 10% போட்டு எக்ஸ்ட்ரா 8.5% அல்லாமல் இன்னொரு 10% டிடக்ஷன் அலோட். ஓகேவா? Further, at its option, further deduction shall also be allowed for an amount not exceeding the income derived from redemption of securities in accordance with the scheme provided by the central government, provided such income has been disclosed in the return of income under the head BGBP. ஓகே, வேறு ஏதாவது ரிடம்ஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஏதாவது ரீபே பண்ணி ஏதாவது அடிஷ்னல் அமௌண்ட் அது வாங்குச்சு அப்படின்னா அதுக்குமே டிடக்ஷன் அலௌடு. அதை வந்து நம்ம பிஜிபிபியில் இன்க்ளூட் பண்ணியிருந்தா. ஓகே, ஒன்றுமே இல்லை. இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பேங்க்குக்கு 8.5% ஆஃப் டோட்டல் இன்கம், ரூரல் ஏரியாவோட பிரான்ச்சுக்கு 10% அடிஷ்னலாக அலௌடு. அதுக்கப்புறம் ஃபாரின் பேங்காக இருந்ததுன்னா ஃபாரின் பேங்க், பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அவங்களுக்குலாம் 5% ஆஃப் டோட்டல் இன்கம் தான். ஓகேவா? ஸோ நார்மல் பேங்க்குக்கு 8.5%. ஷெட்யூல்டு பேங்க்கு அது எல்லாமே அதில் தான் வரும். ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க் எல்லாத்துக்குமே 8.5%. இப்போ ஃபாரின் பேங்க் அல்லாத மற்ற லோன் கொடுக்குற கம்பெனி அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அவங்களுக்குலாம் 5%. அவ்வளோதான். ஓகே. In case of person covered under this section, deduction for bad debts under section 36(1)(7) shall be limited to an amount by which such debt exceeds the credit balance in the provision for bad and doubtful debts. If the actual bad debt during the previous year is less or equal to the provision of doubtful debts, no deduction for bad debts shall be allowed. Provision for doubtful debts விட bad debts எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு மட்டும் தான் டிடக்ஷன் வந்து அலோடு. ஓகே, ரூரல் பிரான்ச்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் வந்து 10,000 அண்ட் அதோட கம்மி. ஓகே, 10,000 வரைக்கும் மட்டும்தான் ஒரு ஏரியாவில் பாப்புலேஷன் இருக்குன்னா அது பேர் தான் ரூரல் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வ். பேங்க் வந்து ஏன் வந்து இப்போது வீடு கட்டுறதுக்கு இல்லை ஃபேக்ட்ரிக்கு, ரோடுக்கு, அந்த மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ்லாம் ஏன் பேங்க் வந்து கொடுக்குது? ஏன்னா டெவலப்மெண்ட்காக கொடுக்குது. ஓகே, எல்லாருமே வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ பேங்க்லாம் அந்த மாதிரி லோன் கொடுக்கறத கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கலாம். அதுதான் வந்து செக்ஷன் 36(1)(8). ஓகேவா? சப்போஸ் இப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 100 கோடி சம்பாதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது மொத்தத்துமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பதிலாக ஒரு 20 கோடியை ஸ்பெஷல் ரிசர்வ் அப்படிங்கிறதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்படி லாங் டேர்ம் ஃபினான்சிங்காக அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு டிடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அதுதான் இந்த டிடக்ஷன். ஓகேவா? இப்போ யாருக்கெல்லாம் இந்த டிடக்ஷன் வந்து அலோடு? ஒரு ஸ்பெசிஃபைடு என்டிட்டிக்கு மட்டும்தான் அலோடு. ஓகேவா? ஃபினான்ஷியல் கார்பரேஷன், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, அப்புறம் சர்டன் பப்ளிக் கம்பெனிஸ், அவங்களுக்கு ஒன்று தான் இந்த டிடக்ஷன் வந்து அலோடு. எவ்வளோ டிடக்ஷன் அலோடு அப்படின்னா, நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வுக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அது, அப்புறம் 20% ஆஃப் த ப்ராஃபிட், இல்லைனா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஜென்ரல் ரிசர்வை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை இன்டூ 2ன்னு போடணும். ஓகேவா? அந்த 3த்தில் எது கம்மியோ அதுதான் வந்து ரிடக்ஷன் அலோடு. புரியுதா? நம்ம ரிசர்வுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமோ அது, இல்லைனா நம்மளோட ப்ராஃபிட்டில், ஓகே, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸோடைய ப்ராஃபிட்லேருந்து 20%, இல்லைனா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வோடைய இன்டூ 2, ட்வைஸ் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ். ஓகே, இது 3த்தில் எது கம்மியோ அதான் ரிடக்ஷன் அலோடு. ஓகேவா? இப்போ ஸ்பெசிஃபைடு என்டிட்டினா என்ன, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்னா என்ன? ஸ்பெசிஃபைடு என்டிட்டினா ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அண்டர் செக்ஷன் 272 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஆர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் விச் இஸ் அ பப்ளிக் செக்டர் கம்பெனி, ஒரு பேங்கிங் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதெல்லாம். ஓகே, அது எந்த பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, எந்த பர்பஸ்க்காக லாங் டேர்ம் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம்? Industrial or agriculture development of infrastructure facility in India, or development of housing in India. Industrial or agricultureக்காக, இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, பில்டிங், ரோட்ஸ், பிரிட்ஜ் அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக, இல்லைனா வீடெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக, அதுக்கெலாம் லோன் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஹவுஸை வந்து வாங்குறதுக்கு இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக லோன் கொடுத்துச்சுன்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எனி அதர் ஃபினான்ஷியல் கார்பரேஷனாக இருந்ததுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கு மட்டும்தான். ஓகே, இது வந்து படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இது மட்டும் படிச்சுக்கோங்க.
ஓகேவா? இதை மட்டும் இந்த எவ்வளோ டிடக்ஷன் அலோடுன்னு மட்டும் படித்தா போதும். லாங் டேர்ம் ஃபினான்ஸ்னால் நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு லோன் கொடுத்துருக்கிறது. சப்போஸ் நான் அந்த ரிசர்வ்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா அது taxable as business income. அவ்வளோதான். நம்ம எப்போ வித்ட்ரா பண்ணோமோ அப்போ வந்து taxable as business income. If a deduction has been allowed in respect of any special reserve created under this section, any amount subsequently withdrawn from such special reserve shall be deemed to be PGBP, shall be taxable in the year of such withdrawal. The above rule holds good even if the business is no longer existence in the year of such withdrawal. நம்ம வித்ட்ரா பண்ண வருஷம் பிஸ்னஸே நடத்தலைனாலும் அப்பையும் அது டேக்ஸபிள் தான். அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்பெஷல் ரிசர்வில் இந்த ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களாம் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும், இல்லை ஹவுசிங் வந்து டெவலப் ஆகணும், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லோன் கொடுத்துச்சு அப்படின்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எவ்வளோ டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? நம்ம எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இல்லைனா 20% ஆஃப் ப்ராஃபிட், இல்லைனா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் இன்டூ 2. இந்த மூணுத்தில் எது ஹையோ எது லெஸ்ஸோ, மூணுத்தில் எது கம்மியோ அது அவ்வளோ வந்து நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 36(1)(9)ல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அமாங் எம்ப்ளாயீஸ். இப்போ கம்பெனி வந்து ஃபேமிலி பிளானிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணும் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஓகே, அது வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுது. இந்தியாவோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அவேர்னஸ் கேம்ப்பு, இல்லை போஸ்டர்ஸ், ட்ரைனிங், அந்த மாதிரிலாம் ஏதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அந்த கம்பெனி வந்து பண்ணுச்சு, ஃபேமிலி பிளானிங் பற்றி அவேர்னஸ் கொடுக்குது அப்படின்னா 100% டிடக்ஷன் வந்து அந்த எந்த வருஷம் அது செலவு பண்ணுச்சோ அன்றைக்கே எடுத்துக்கலாம். சப்போஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுச்சுன்னா, ஒரு ஃபேமிலி பிளானிங்காக ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா டிடக்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் மொத்தத்தையுமே ஒரே வருஷம் எடுத்துக்க முடியாது, 5 இயர்ஸில் எடுத்துக்கலாம். 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில். அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரெவன்யூவாக இருந்தால் உடனே டிடக்ஷன் எடுத்துக்கோங்க, கேபிட்டலாக இருந்தால் 5 இயர்ஸில் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்ளிகபிள் டு கம்பெனி ஒன்லி. ஃபேமிலி பிளானிங் டிடக்ஷன் வந்து கம்பெனிக்கு மட்டும்தான். பர்பஸ் ஆஃப் சச் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னது? சச் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பீ இன்கர்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அமாங் இட்ஸ் எம்ப்ளாயிஸ். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் ஃபுல்லி அலோட் அஸ் டிடக்ஷன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அலோடு. ஓகே, இந்த செக்ஷனில் நீங்கள் டிடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 32ல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு ஃபேமிலி பிளானிங் கிளினிக் வந்து கட்டுறோம், அப்போ அதுக்கு வந்து நம்ம டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. இந்த செக்ஷனில் நம்ம டிடக்ஷன் எடுத்ததுனால டெப்ரிசியேஷன் எடுக்கக்கூடாது. இப்போ அன்அப்சார்ப்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்ததுன்னா அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் மாதிரி தான். அண்ட் நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் அந்த அசட்ஸ் தான். இப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து சேல் பண்ணால் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 36(1)(12) எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை அ கார்பரேஷன் ஓட பாடி கார்பரேட். சம்டைம்ஸ் வந்து கம்பெனி வந்து இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபைடு பாடிஸ்க்கெலாம் மணியை டெபாசிட் பண்ணுவாங்க, மணியை வந்து டொனேஷன் மாதிரி பண்ணுவாங்க. எதுக்குன்னா பப்ளிக் வெல்ஃபேருக்காக. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அலோட் அஸ் டிடக்ஷன். அவ்வளோதான். ஓகே, எனி எக்ஸ்பெண்டிச்சர் நாட் பீயிங் இன் த நேச்சர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம டொனேட் பண்ணியிருந்தோம்னா அலோடு. இன்கர்டு பை கார்பரேஷனோட பாடி கார்பரேட் பை வாட் எவர் நேம் கால்டு. எதுக்கு வந்து டொனேஷன் பண்ணுது? இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் எஸ்டாப்ளிஷ்ட் பை அ சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஷியல் ஆக்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா அந்த ப்ரொவிஷனல் ஆக்ட் படி ஒரு பாடியை வந்து இருக்குது, அந்த பாடிக்கு இவங்க டொனேஷன் பண்ணுறாங்க. சச் கார்பரேஷன் ஆர் பாடி கார்பரேட் ஹேவிங் ரிகார்ட் டு த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் இஸ் நோட்டிஃபைடு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் ஃபார் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பர்பஸ் அத்தாரைஸ்ட் பை தி ஆக்ட் அண்டர் விச் இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, இதில் புக்கில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் செக்ஷன் 36(1)(14). சில டைம் ஸ்மால் பிஸ்னஸ்லாம் வந்து இது ஸ்மால் பிஸ்னஸ்லாம் அமௌண்ட் பாரோ பண்ண முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒழுங்காக பே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பேங்க்குக்கெலாம் வந்து தோணும். கரெக்டாக? பெரிய பெரிய பிஸ்னஸாக இருந்தால் ஓகே, அவங்க ரீபே பண்ணிடுவாங்கன்ட்டு பேங்க்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். சின்ன இந்த பிஸ்னஸ்லாம் இவங்கெல்லாம் ரீபே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பேங்க் வந்து கொடுக்காது. அதனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபண்டை வந்து ஆரம்பிக்குது. ஸோ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அந்த ஃபண்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கான்ட்ரிபியூஷன் allowed as deduction. Any sum paid by a public financial institution by way of contribution to specified credit guarantee fund trust for small industries shall be allowed as deduction. Next is securities transaction tax section 36(1)(16). ஓகே, இப்போ ஒரு ட்ரேடர் வந்து
ஷேர்ஸை வந்து ரெகுலராக பை பண்ணி சேல் பண்ணுறாங்க, அதுதான் அவங்களோட பிஸ்னஸே. ஓகேவா? அப்படின்னா அவங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணுவாங்களா? ஆமாம், பே பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ரிடக்ஷன் அதோட. ஓகே, அந்த செக்யூரிட்டியை வந்து ட்ரேடிங் பண்ணுறதே வந்து என்னுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கணும். அண்ட் அந்த இன்கம் வந்து இப்போ பிஜிபிபியில் டேக்ஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணலாம், அதுக்கு அலோட் ஆஸ் டிடக்ஷன். சப்போஸ் என்னுடைய ட்ரேடிங்காக நான் பண்ணல, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன், ஷேர்ஸை வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அப்படின்னா இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது. அவ்வளோதான். ஓகே, எனி அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் paid to the assessee during the previous year shall be allowed as deduction, provided income arising from such transactions is included in the income computed under the head PGBP. நான் வந்து செக்யூரிட்டி ட்ரேடிங் பண்ணுறது என்னுடைய பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து allowed as deduction. நெக்ஸ்ட் commodities transaction tax. கொமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னால் அதே மாதிரி தான். கொமாடிட்டியாக ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொமாடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பிஸ்னஸ் இன்கமில் நம்ம அலோவ் பண்ணுறோம். அந்த கொமாடிட்டிஸ் ட்ரேடிங் பண்ணுற ப்ராஃபிட் வந்து நம்ம பிஸ்னஸ் இன்கமில் காமிக்கிறோம், பிஜிபிபி இன்கமில் காமிக்கிறோம் அப்படின்னா அது வந்து allowed as deduction. commodity transaction tax வந்து allowed as deduction. Any amount of commodities transaction tax paid by the assessee in respect of the taxable commodities transactions entered into in the course of his business during the previous year shall be allowed as deduction. அந்த இன்கம் வந்து நம்ம பிஜிபிபியில் காமிச்சிருந்தா allowed as deduction. taxable commodity transaction என்னது அப்படின்னா சேல் ஆஃப் commodity derivative இல்லைனா சேல் ஆஃப் commodity derivatives based on prices or indices of prices of commodity derivatives அப்படி இருந்ததுன்னா அதுதான் commodity transactionங்கிறது, taxable commodities transactionங்கிறது. ஓகே, commodity derivative என்ன? Contract for delivery of good which is not a ready delivery contract, a contract for difference which derives its value from prices or indices of prices. ஒன்றும் இல்லை, டெரிவேட்டிவ்ஸ்லாம் என்னென்னா, இப்போ நான் வந்து அரிசி வாங்க போகிறேன், அந்த அரிசியோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் நான் இப்போ ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு பண்ணுறேன், ஃப்யூச்சரில் எவ்வளோ ரேட்டு பண்ணாலும் நான் வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்குறேன் அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் கொமாடிட்டி டெரிவேட்டிவ். அது டேக்ஸபிளாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் பே பண்ணுற கொமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து allowed as deduction. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்மால் பாயிண்ட்ஸ் தான், நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக போகலாம். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் சுகர் கேன் செக்ஷன் 36(1)(17). ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன், சுகர் ஃபேக்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். சுகர் கேனை அவங்க வாங்குறாங்க, எந்த விலையில் வாங்குறாங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிற விலை இல்லைனா அதை விட கம்மி விலையில் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரிடக்ஷன் allowed. அவ்வளோதான். அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை கோஆபரேட்டிவ் சொசைட்டி எங்கேஜ் இன் தி பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் சுகர். இப்போ யார் சுகர் கேன் வாங்கினாலும் allowed அப்படின்னா கிடையாது. சுகர் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் வந்து சுகர் கேன் வாங்குறது எந்த ப்ரைஸில் வாங்குதுன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்க்கு இல்லைனா அதை விட கம்மி விலைக்கு நம்ம வாங்கணும்னா allowed as deduction. அதிக விலைக்கு வாங்கினா டிடக்ஷன் allowed கிடையாது. அவ்வளோதான். இதெல்லாம் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், அதனால் ஃபாஸ்ட்டாக போகலாம். நெக்ஸ்ட் லாஸ் ஆஸ் பர் ICDS, இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம ஒரு லாஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸ் லாவும் அதை ரெகக்னைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்து allowed as deduction. ஓகே, மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ், எக்ஸ்பெக்டட் லாஸ் அதெல்லாம் வந்து அந்த இன்கம் கம்ப்யூட்டேஷன் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம கம்ப்யூட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் allowed as deduction. அவ்வளோதான். ஓகே, ICDS சொல்கிற லாஸ் வந்து இன்கம் டேக்ஸில் allowed as deduction. அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஷன் 30லேருந்து 36 வரைக்கும் அந்தந்த செக்ஷன் வந்து சொல்கிற டிடக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா ஜென்ரல் டிடக்ஷன், இது வந்து ரெசிடியூரி செக்ஷன். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி வந்து அதில் கவர் ஆகாமல் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுது, டீ வாங்குது, உள்ள வந்து பிரிண்டருக்காக அந்த இங்கு வாங்குது, ஆஃபீஸில் டெக்கரேஷன் பண்ணுது, கொரியர் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு செக்ஷன் இல்லைல்ல, அப்போ அது எந்த செக்ஷனில் மைனஸ் பண்ணலாம்? செக்ஷன் 37ல் மைனஸ் பண்ணலாம். அவ்வளோதான். Any expenditure which is not specifically provided in any provisions of the act fulfill following conditions இருந்ததுன்னா allowed as deduction. ஓகே, கண்டிஷன்ஸ் வந்து என்னது? ரியல் WBCL அப்படின்ட்டு ஒரு அக்ரோனம். ஓகேவா? ரியல் WBCL. ஆர் வந்து ரியல் அண்ட் நாட் நோஷனல், ஃபிக்டிஷியஸ் ஆர் இன் லியூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஆக்சுவலாக நம்ம அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இன்கர் பண்ணியிருக்கணும், ஃபேக்காக இருக்கக்கூடாது. இல்லைனா ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஏதாவது பே பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ராஃபிட்டை நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கெலாம் டிடக்ஷன் allowed கிடையாது. ஓகேவா? அந்த எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலாக நம்ம இன்கர் பண்ணியிருக்கணும், ரியலாக இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஹோலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி, ஹோலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ்க்காக தான் அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் ரெண்ட்டாக இருந்ததுன்னா டிடக்ஷன் allowed, ஹோம் ரெண்ட்டாக இருந்ததுன்னா டிடக்ஷன் நாட் allowed. வந்து இன்கர்ட் இந்த ப்ரீவியஸ் இயர். ஓகே, இது வந்து ஏர்லி இயர், ஃபார் ஏர்லியர் இயர். ஓகே, ஏர்லியர் இயர் இன்கர்ட் இந்த ப்ரீவியஸ் இயராக இருக்கணும்.
ஓகே. நெக்ஸ்ட் பி வந்து அது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது. பிஸ்னஸ்க்காக இருக்கணும். பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது. சி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு மெஷினை வாங்குறேன்னா டிடக்ஷன் நாட் அலோடு. மெஷினரியை ரிப்பேர் பண்ணுறேன்னா இந்த டிடக்ஷன் அலோடு. ஏன் மெஷினரி வாங்கினா டிடக்ஷன் நாட் அலோடு? ஏன்னா அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்க போகிறோம். புரியுதா? இப்போ ரிப்பேர் பண்ணுறோன்னா ஒரேடியாக இந்த வருஷம் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு மெஷினரை வாங்குறோன்னா அதை வந்து அந்த டபிள்யூடிவிக்கு வந்து பர்சன்டேஜ் போட்டு வருஷம் வருஷம் கிளைம் பண்ணிக்கோங்க. இதில் செக்ஷன் 37 கிளைம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? டெப்ரிசியேஷனாக கிளைம் பண்ணிக்கோங்க. எல் வந்து அது லாஃபுல்லாக இருக்கணும். இல்லீகல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஓகேவா? அது ஏதாவது அஃபென்ஸ் இல்லை ப்ராஹிபிட்டட் அண்டர் எனி லாவாக இருந்தால் அது டிடக்ஷன் கிடையாது. என்னது ரியல் WPCL WEPCL அவ்வளோதான். WEPCL ரியலாக இருக்கணும், நோஷனலாக இருக்கக்கூடாது. டபிள்யூனா ஹோலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபில் ஆஃப் பிஸ்னஸ் பர்பஸ். ஈனா ஏர்லியர் ப்ரீவியஸ் இயரில் இன்கர் பண்ணியிருக்கணும். பினா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது. சினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடாது. எல்னா அது லாஃபுல்லாக இருக்கணும். இல்லீகல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டிடக்ஷன் ஆர்டர். இப்போ ஒரு கம்பெனி வந்து லஞ்சம் கொடுக்குது கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு அப்படின்னா அது டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். பிரைபு, ஃபைனு, பெனால்ட்டி அதுக்கெலாம் டிடக்ஷன் அலோடு கிடையாது. Okay, it also includes the expenditure incurred by an assessee for any purpose which is an offense or prohibited by any law for the time being in force in India or outside India. அது வந்து இல்லீகல் இந்தியன் லா படியோ இல்லை அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு லா படியோ அது இல்லீகலாக இருந்தது, அதுக்கு வந்து நாட் அலோட் ஆஸ் பர் த லா அப்படின்னா அதுக்கு நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அது நாட் அலோட் ஆஸ் டிடக்ஷன். செகண்ட் ஒன் வந்து டு ப்ரொவைட் எனி பெனிஃபிட் or purpose to any person whether or not carrying on a business or exercising a profession and acceptance of such benefit or purpose by such person is violation of any law or இதெல்லாம் லஞ்சம் கொடுக்கறது. அவ்வளோதான். பிரைப் அவ்வளோதான். ஓகே. இல்லைனா அது வந்து ஒரு அஃபென்ஸாக இருக்குது. இல்லை அது செட்டில் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட்டிவ் இன் ரிலேஷன் டு கான்ட்ரவென்ஷன் அண்டர் சச் எனி லா. அவ்வளோதான். இல்லீகல் எக்ஸ்பென்டிச்சர்னா உங்களுக்கே தெரியும். பிரைபு அதெல்லாம் ஓகே. லஞ்சம் கொடுக்கறது இல்லை கவர்மெண்ட் வந்து இல்லீகல் சொல்கிறது லா படி இது வந்து நியாயம் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ரிடக்ஷன் நாட் அலோடு. இதை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? டேக்ஸ் பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சிஎஸ்ஆருக்கு நான் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு செக்ஷன் 37 டிடக்ஷன் அலோடா அப்படின்னா அலோடு கிடையாது. ஓகேவா? எனி எக்ஸ்பெண்டிச்சர் incurred by an assessee on the activities relating to corporate social responsibility referred to in the Companies Act shall not be deemed to be an expenditure incurred by the assessee for the purpose of business or profession. அது நான் என்னுடைய பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்காக நான் இன்கர் பண்ணல, அதனால அது நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். However, the explanatory memorandum of the Finance Bill 2014 clarifies that CSR expenditure which is the nature of described in section 30 to 36 shall be allowed as deduction under those sections subject to fulfillment of conditions. So section 30 to 36ல இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து சிஎஸ்ஆர்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு allowed as deduction. புரியுதா? ஸோ ஜென்ரலாக சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் allowed as deduction. ஆனால் செக்ஷன் 30லேருந்து 36 வரைக்கும் இருக்கிற அமௌண்ட் இருக்கிற பர்பஸ்க்காக நான் ஏதாவது அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் சிஎஸ்ஆர் அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு ரிடக்ஷன் அலோட். அவ்வளோதான். செகண்ட் ஒன் வந்து கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக நான் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ கம்பெனி வந்து அவங்களோட சிஇஓக்கு அவங்க வந்து ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸு அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கு அலோடு, டிடக்ஷன் அலோடு. அவ்வளோதான். கீமேன்னா ரொம்ப முக்கியமான மேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் அ பிஸ்னஸ். சிஇஓ, சிஎஃப்ஓ அவங்களுக்காக நம்ம ஏதாவது கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டோம்னா அது அலோட் ஆஸ் டிடக்ஷன். ப்ரீமியம் பெய்டு அந்த கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் அலோட் ஆஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். In case of a firm, premium paid by the firm on the keyman insurance policy to safeguard the firm against inspection of the business is an admissible expenditure. அவ்வளோதான். இது வந்து allowed. CSR expenditure not allowed. Keyman insurance allowed. Third one வந்து freebies to doctors. இப்போ சில ஃபார்மாஸ் கம்பெனிஸ்லாம் வந்து டாக்டருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லை ஃபாரினுக்கு ட்ரிப் போயிட்டு வாங்க, இல்லை லேப்டாப் மொபைல் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கிஃப்ட் கொடுக்கலாம் டாக்டர்ஸ்க்கு. அதுக்கெலாம் நாட் அலோடு. ஓகேவா? புரியுதா? The claim of any expense incurred in providing any gift, travel facility, hospitality, cash or monetary grant or similar freebies in violation of the provisions of Indian Medical Council shall be inadmissible of the income tax being an expense prohibited by the law. ஓகேவா? ஸோ நீங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, எந்த ஃப்ரீயாக கிஃப்ட்டு அமௌண்ட்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்கன்னு அவங்க போஸ்டர் வச்சு ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏதாவது டாக்டருக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம், ஒரு பிஸ்னஸ் வந்து கொடுக்குது டாக்டருக்கு கிஃப்ட்டு ஃப்ரீபீஸ்லாம் கொடுக்குதுன்னா அதுக்கு டிடக்ஷன் அலோடு கிடையாது. This allowance shall be made in the hands of such pharmaceutical or allied healthcare industries or other assessee which has provided said freebies and claimed it as a deductible expense in its accounts against income.
ஓகே, யார் பே பண்ணாலும், நீங்கள் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை ஹெல்த் கேர் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டாக்டருக்கு ஏதாவது ஃப்ரீபீஸ் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்பென்ஸ்னு உங்கள் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஃபர்தர் த சம் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஃப்ரீபீஸ் என்ஜாய்டு பை தி freebies. Okay, freebie IES enjoyed by the aforesaid medical practitioner or professional association is taxable as business income or income from other sources. புரியுதா? இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு டாக்டருக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு டாக்டருக்கு ஃப்ரீபீஸ் கொடுக்குது. ஓகே, ஃப்ரீபீஸ்னால் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிஃப்ட் கொடுக்குது. ஓகேவா? இப்போது ரிலையன்ஸ் வந்து அதோடைய பிஎன்எல்ல இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் காமிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி காமிக்கக்கூடாது, அது டிஸ்அலவுடுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து அவங்களுடைய பிஎன்எல்ல இதை இன்கம்னு காமிக்கணும். ஓகே, அந்த டொனேஷன் பண்ண கிஃப்ட்டை வந்து இன்கம்னு காமிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் அண்டர் சர்டன் லாஸ். ஏதாவது ஒரு செக்யூரிட்டிஸ் ஆக்ட், காம்படிஷன் லா படி ஏதாவது நம்ம அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்அலவுட், அவ்வளோதான். எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு செட்டில் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேஷன் இன் ரிலேஷன் டு கான்ட்ரவென்ஷன் ஆர் டிஃபால்ட் அண்டர் த ஃபாலோயிங் லாஸ் ஷல் நாட் பி டீம்ட் டு ஹேவ் பீன் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், நோ டிடக்ஷன் ஷல் பி அலோட், அவ்வளோதான். இதுக்கு நாட் அவைலபிள், இதுக்கு நாட் அவைலபிள். ஓகே, புரியுதா? அவ்வளோதான். ஜென்யூன் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக இருந்தால் அலோடு, கீமேன் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருந்தால் அலோடு, எக்ஸ்பென்ஸ் சாட்டிஸ்ஃபைங் ஆல் 6 கண்டிஷன்ஸ், ஆல் 6 கண்டிஷன்ஸ்னால் இந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தால் அலோடு. எதெல்லாம் நாட் அலோடு? பர்சனல் எக்ஸ்பென்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸ், இல்லீகல் பேமெண்ட்டு, கிஃப்ட் ஃப்ரீபீஸ் டு டாக்டர்ஸ் இன் வயலேஷன் ஆஃப் லா, செட்டில்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், அதுக்கெலாம் டிடக்ஷன் கிடையாது. ஓகே, ரெசிடல் பிஸ்னஸ் டிடக்ஷனுங்கிறது தான் செக்ஷன் 37. அந்த எக்ஸ்பென்ஸ் ரியலாக இருக்கணும், ஹோலி ஃபார் பிஸ்னஸ் இன்கர்ட் டியூரிங் தி இயர், நாட் பர்சனல், நாட் கேபிட்டல், நாட் ப்ராஹிபிட்டட் பை லா, அப்படியா இருந்தால் எக்ஸ்பென்ஸ் அலோடு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியான ஒரு டாபிக், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் சோவனிர் எக்ஸெட்ரா ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, செக்ஷன் 37 2B. ஓகே, ஒரு கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பப்ளிஷ் பண்ணுற ஒரு நியூஸ் பேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் நாட் அலோட், அவ்வளோதான். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை அன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் எனி சோவனிர் ப்ரௌசர் ட்ராக்ட் பேம்ப்ளெட் எக்ஸெட்ரா ஆர் லைக் பப்ளிஷ் பை அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பப்ளிஷ் பண்ணுறதுல நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு டிடக்ஷன் நாட் அலோட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 40 டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம மைனஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ பிஎன்எல்ல நம்ம பிஸ்னஸில் வந்து இந்த சைடு இன்கம்லாம் போட்டு இந்த சைடு எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டு இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸில் எதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அந்த ப்ராஃபிட்டில் சப்போஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ராஃபிட் கூட அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம ஆட் பேக் பண்ணிக்கலாம். ஆட் பேக் பண்ணிவிட்டு நமக்கு பிஜிபிபி இன்கம் கிடைக்கும். புரியுதா? ஸோ நம்ம நார்மலாக பிஸ்னஸோடைய அக்கௌண்ட்ஸில் அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மைனஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அதெல்லாம் மைனஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ராஃபிட்டோட ஏற்கனவே மைனஸ் பண்ண இன்கம்மை ஆட் பேக் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ண எக்ஸ்பென்ஸை ஆட் பேக் பண்ணிக்கணும். அதெல்லாம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம், டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். வேறஸ் செக்ஷன் 30 to 37 டீல்ஸ் வித் எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஆர் அலவுடு. இப்போ நம்ம 37 வரைக்கும் அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? செக்ஷன் 30லேருந்து 36 வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். 37ல் ஜென்ரல் டிடக்ஷன்ஸ் பார்த்தோம். த ஆக்ட் ஆல்சோ லிஸ்ட் சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்அலவுடு. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் டிஸ்அலவுடுன்ட்டு ஆக்ட் வந்து சொல்லுது. Section 40 states that notwithstanding anything contrary in section 30 to 38, certain amounts shall not be deducted in computing the income chargeable under the head PGBP. Such provisions are as discussed below. So certain expenditure நம்ம மைனஸ் பண்ணிக்க கூடாது. எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏ வந்து ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பிரஸ்லி டிஸ்அலோட் அண்டர் செக்ஷன் 40A. அதில் ஏ வந்து இன்ட்ரெஸ்ட் ராயல்ட்டி ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் பேயபிள் டு அ நான் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறாரு, அவர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சர்வீசஸ் கொடுக்குறாரு. ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம், இல்லைனா நம்ம அவங்கள்ட்ட லோன் வாங்கியிருப்போம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறோம், இல்லைனா ராயல்ட்டி பே பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பே பண்ணுறோம், அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பே பண்ணுறோம், இல்லைனா இன் இந்தியா டு அ நான் ரெசிடென்ட் ஆர் டு அ ஃபாரின் கம்பெனி. ஓகே, ஆன் விச் டேக்ஸ் இஸ் டிடக்டபிள் அட் சோர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் டிடிஎஸ்னா என்னங்க அப்படிங்கிறது. ஓகே, நம்ம யாருக்கு பே பண்ணுறோம், நம்ம என்ன பே பண்ணுறோம், ஃபீஸ், ராயல்ட்டி, ஓகே, இன்ட்ரெஸ்ட் ராயல்ட்டி ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஓகே, இதை
ஒன்று நான் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருக்காச்சும், இல்லைனா இந்தியாவில் இருக்கிற நான் ரெசிடென்ட்க்கு, இல்லைனா ஃபாரின் கம்பெனிக்கு. ஓகே, அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம் அண்ட் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, அதனால நம்ம பே பண்ணும் போதே டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம பே பண்ணணும். கரெக்டாக? ஆனால் நம்ம அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணலை. ஓகே, இந்த மாதிரி பே பண்ணும்போது டிடிஎஸை நம்ம டிடெக்ட் பண்ணலை, இல்லைனா டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் வந்து கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணல. ஓகேவா? இப்போ இந்த 2 கேஸில் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம மைனஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏற்கனவே மைனஸ் பண்ணியிருந்தோம்னா ஆட் பேக் பண்ணிடணும். புரியுதா? ஸோ இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸை அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பே பண்ணுறோம், இல்லைனா நான் ரெசிடென்ட் ஆர் ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பே பண்ணுறோம். அண்ட் அதில் டிடிஎஸ் நம்ம பிடிச்சிட்டு தான் கட்டணும். ஏன்னா ஃபாரினர் வந்து இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, அதனால நம்மளே டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் தான் அவங்களுக்கு பே பண்ணணும். ஓகேவா? நம்ம டேக்ஸை மைனஸ் பண்ணலை, டிடிஎஸை டிடெக்ட் பண்ணல, இல்லைனா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணலை, கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணல அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஸ்அலோட் ஆயிடும். புரியுதா? எனி இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஆர் அதர் சம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஆக்ட் which is payable outside India or in India to a non-resident not being a company or to a foreign company on which tax is deductible at source under chapter 17B and such tax has not been deduct பண்ணல or after deduction has not been paid within the due date of submission of return of income under section 139. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தால் நார்மலாக ஆடிட் தேவைப்படாதவங்களா இருந்தால் 31st ஜூலை தான் டியூ டேட்டு, இல்லைனா 31st அக்டோபர், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல. ஓகேவா? whereas in respect of any such sum, tax has been deducted in any subsequent year or has been deducted during the previous year but paid after the due date of submission of return under section 139, such sum shall be allowed as deduction and computing the income of the previous year in which such tax has been paid. Okay, நம்ம வந்து இப்போ 25-26ல டிடெக்ட் பண்ணணும் இல்லையா டிடிஎஸை, நம்ம டிடெக்ட் பண்ணலை. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், 26-27ல நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். இப்போ டிடெக்ட் பண்ணாமல் இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால எடுக்கக்கூடாது. கரெக்டாக? அப்புறமா நம்ம அந்த தப்பை சரி பண்ணிட்டோம், அப்புறமா நம்ம டிடிஎஸை வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம், இல்லைனா அப்புறமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட்டை. அப்படின்னா நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அந்த வருஷம் டிடக்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த பாயிண்ட். ஓகே, எந்த வருஷம் பண்ணுறீங்களோ அந்த வருஷம் டிடக்ஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து where an assessee fails to deduct the whole or any part of the tax on any sum but is not deemed to be an assessee in default under the first provision of section 2011, then it shall be deemed that the assessee has deducted and paid tax on such sum on the date of furnishing of return of income of. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செகண்ட் ஒன்ல ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஒரு ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஏதோ ஒன்று வந்து ரவின்னு ஒருத்தவருக்கு வந்து கொடுக்குது, ஒரு 1 lakh rupees பே பண்ணுது. ஓகே, அது டிடிஎஸை டிடெக்ட் பண்ணலை, மறந்துருச்சு, டிடிஎஸை டிடெக்ட் பண்ணல. ஓகேவா? இப்போ நார்மலாக இப்போ ஏபிசி லிமிடெட் தப்பு பண்ணவர் டிஃபால்ட் ஆயிரும், அந்த அவர் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிக்க கூடாது, அந்த மாதிரி ஆயிரும்ல. ஆனால் சப்போஸ் வந்து ரவி இருக்கார்ல, அவர் ஐடிஆர் ஃபைல் பண்ணி 1 lakh அவர் இன்கமாக காமிச்சு அந்த 1 lakhக்கு அவர் டேக்ஸ் கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அவருடைய ஆடிட்டர் வந்து ஃபார்ம் 26A சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது டேக்ஸ் லாஸ் ஆயிருக்கா? இல்லை. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் இப்போ ரவி கிட்டேருந்து டேக்ஸ் வாங்கிடுச்சு. அதனால ஏபிசி லிமிடெடுக்கு வந்து அது வந்து டேக்ஸ் வந்து அவங்க கட்டணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஏபிசி லிமிட்ல வந்து assessee in default கிடையாது. புரியுதா? where an assessee fails to deduct the whole or any part of the tax on any sum but is not deemed to be an assessee in default under the first provision to section 2011, then it shall be deemed that the assessee has deducted and paid the tax on such sum on the date of furnishing of return of income by the payee. ஓகே, இப்போ அந்த பேயே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாரு. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அசஸியே பே பண்ண மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ ஏபிசி லிமிடெட் வந்து டிஃபால்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸை டிடெக்ட் பண்ண மறந்துட்டோம். அப்போது அந்த யாருக்கு நம்ம பே பண்ணுவோமோ அவங்க தான் பேயி. அந்த பேயி வந்து அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை இன்கம்னு காமிச்சு அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட்டில் இருக்கோம், நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு கிடையாது. ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உடனே வந்து அலௌட் ஆயிருமா? இப்போ இந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலன்னா ஏபிசி லிமிட் வந்து இந்த 1 lakh மைனஸ் பண்ணிக்க கூடாது. கரெக்டாக? ஓகே, சப்போஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இயர் ஆஃப் பேமெண்ட் அப்போ டிஸ்அலௌடாக இருக்குது. எப்போ வந்து அது அலௌடாக இருக்கும்னா இந்த பேயி வந்து எப்போ அவங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அலௌடாக இருக்கும். ஓகேவா?
Since the rate of furnishing the return of income by the payee is taken to be the rate on which the payer has deducted tax at source and paid the same, such expenditure or payment in respect of which the payer has failed to deduct tax at source shall be disallowed in the year in which the said expenditure is incurred. However, such expenditure will be allowed as deduction in the subsequent year in which the return of income is furnished by the payee. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இப்போ சப்போஸ் இந்த டிடிஎஸ் வந்து அவங்க ப்ரீவியஸ் இயர் 25-26 டிடெக்ட் பண்ணிட்டு பே பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா இது வந்து டிஸ்அலோடு, அந்த 1 lakh வந்து டிஸ்அலோடு. கரெக்டாக? இப்போ இந்த ரவி வந்து 26-27 ப்ரீவியஸ் இயரில் தான் அவர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணி அந்த 1 lakh வந்து ஒரு இன்கம்னு காமிச்சு அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்களுக்குமே அது எப்போ அந்த 1 lakh அலோட் ஆகும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை அந்த பேஇ எப்போ ஃபைல் பண்ணுறாரு 26-27 அப்போ தான் அது அலோட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து he shall not be deemed as assessee in default under the first provision to section 2011 by reason that such payee. இதுதான் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, பேஇ வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 139 ஃபைல் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? அந்த ரவி வந்து ஃபைல் பண்ணிட்டாரு. ஹேஸ் டேக்கன் இன் டு அக்கௌண்ட் சச் சம் ஃபார் கம்ப்யூட்டிங் இன் சச் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். அந்த இன்கம்மை அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட இன்கமில். அப்புறம் அதுக்கு வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க. அண்ட் பேயர் ஃபர்னிஷர்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு சர்டிஃபிகேட். பேயர் ஃபர்னிஷர்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு சர்டிஃபிகேட்னா ஃபார்ம் 26A. அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? அவங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாங்கன்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ராயல்ட்டி ஷால் ஹேவ் த சேம் மீனிங் ஆஸ் செக்ஷன் 916. ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் வேண்டாம். ராயல்ட்டினா என்ன, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ்னா என்னன்னு கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த சம்மரி பாருங்கள். பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் or other sum to non-resident or foreign company in இந்தியாவுக்கு இல்லைனா அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து டிடெக்டட் பண்ணணும், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். கரெக்டாக? டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணல, ஆனால் டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெபாசிட் பண்ணலை அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோடு. அவ்வளோதான். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் எப்போயாவது ஒரு டேட்டில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டோம் அண்ட் அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் நம்ம டிடிஎஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த வருஷம் நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த வருஷம் ரிடக்ஷன் எடுத்துக்கோங்க. Payee furnishes written under section 139 includes income, pays tax and CA certificate furnished இருந்ததுன்னா நம்ம பேயர் டிஃபால்ட் கிடையாது. பேயர் வந்து அந்த இன்கம்மை அந்த எக்ஸ்பென்ஸை அலோவ் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாபிக். நெக்ஸ்ட் வந்து எனி சம் பேபிள் டு ரெசிடென்ட் ஆன் விச் டிடிஎஸ் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நான் ரெசிடென்ட் ஆர் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்க. இப்போ ரெசிடென்ட்ஸ்க்கு. ஸோ ரெசிடென்ட்ஸ்க்கு நம்ம பே பண்ணாலும் சில டைம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி சர்வீசஸ் அதுக்கெலாம் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. கான்ட்ராக்டில் ஓகே, கான்ட்ராக்டில் அந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் அப்புறமா படிப்பீங்க. ஸோ நான் ரெசிடென்ட்ஸ்க்குனால் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஃபுல்லாகவே டிஸ்அலோடு. இப்போ ரெசிடென்ட்ஸ்க்கு நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். ரெசிடென்ட்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணுன்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லுது. ஆனால் நம்ம டிடெக்ட் பண்ணாமல் பே பண்ணிட்டோம், இல்லைனா கவர்மெண்ட்ஸ்க்கு டெபாசிட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா 30% மட்டும்தான் டிஸ்அலோடு. புரியுதா? ஓகேவா? 30% ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் 100%. ஓகே, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், நம்ம பண்ணலை, இல்லைனா டிடெக்ட் பண்ணிட்டோம், கவர்மெண்ட்ஸ்க்கு டெபாசிட் பண்ணலை. ஓகே, அந்த 2 கேசஸ்லுமே நான் ரெசிடென்ட்டாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே டிஸ்அலோடு. ஓகே, ஆனால் ரெசிடென்ட்டாக இருந்தால் 30% மட்டும்தான் டிஸ்அலோடு. 70% நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 30% of any sum payable or paid during the year to a resident on which tax is deductible at source under chapter 17B if such tax has not been deducted or after deduction tax has not been paid or before the duty of furnishing return of income. Tax deduct பண்ணல இல்லைன்னா டிடெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல அப்படின்னா 30% மட்டும் தான் டிஸ்அலோடு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். சப்போஸ் நம்ம இந்த 25-26 டிடெக்ட் பண்ண மறந்துட்டோம், அதனால 26-27 டிடெக்ட் பண்ணிட்டோம், ஆர் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் டியூ டேட்க்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டை டெபாசிட் பண்ணோம்னா எந்த வருஷம் நம்ம பே பண்ணோமோ அந்த வருஷம் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? வேர் சச் டேக்ஸ் ஹஸ் பீன் டிடெக்டட் எனி சப்சிக்வெண்ட் இயர் ஆர் டேக்ஸ் ஹஸ் பீன் பெய்ட் ஆஃப்டர் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் when the amount is allowed earlier, that is 30% portion, shall be allowed as deduction in the following assessment year. ஓகேவா? where an assessee fails to deduct the whole or any part of the tax. இதே தான். இப்போ நம்ம அந்த இன்னொரு ப்ரொவிஷன் படிச்சல, பேஇ வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிட்டாங்க அண்ட் இன்கமில் அதை காமிச்சிட்டாங்க, டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க அண்ட் ஃபார்ம் 26A வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட்டில் இருக்கிறவங்க கிடையாது, நமக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அலௌட் ஆயிரும். அதுதான் செகண்டு. தேர்டு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் என்னென்னு பார்த்தோம். ஃபர்னிஷ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இன்கமில் டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க, ப்ரிஸ்கிரைப்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேவா?
இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்த பாயிண்ட்ஸ் தான். சின்ஸ் த டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஆஃப் த பேஇ எதானே நம்ம எடுக்கிறோம். அதனால் பேஇ எப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த வருஷம் தான் நமக்கு அலோட் ஆகும். ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் இயர் 25-26 டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண மறந்துட்டோம். ஓகே, ப்ரீவியஸாக 26-27 தான் அந்த பேஇ வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்களோட இன்கம்னு காமிக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் 26-27 தான் அந்த இன்கம் அலௌடாக ஆகும். ஓகேவா? அதான் 4th பாயிண்ட். 5th பாயிண்ட், கமிஷன் ஆன் brokerage includes any payment received or receivable by a person acting on behalf of another person for services rendered not bring professional service or for any service in the course of buying or selling of goods. கமிஷன் ஆன் brokerage-னா என்னன்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, இது படிக்க வேண்டாம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ், இந்தியனோ ஆர் ஃபாரின். இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுது. அந்த இன்கம் டேக்ஸையே அது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸை நம்ம ப்ராஃபிட்ல இருந்து தான் பே பண்ணுவோம். ப்ராஃபிட்டை வந்து சம்பாதிக்கிறதுக்காக நம்ம டேக்ஸ் கட்டல, சரியா? இப்போ நம்ம P&L போடும்போது இன்கம் எக்ஸ்பென்சஸ் போட்டு நமக்கு ப்ராஃபிட் வருது. அந்த எக்ஸ்பென்ஸில் நம்ம இன்கம் டேக்ஸு காமிச்சிக்கலாமா அப்படின்னா காமிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராஃபிட் நமக்கு வருதில்ல, அந்த ப்ராஃபிட்ல இருந்தால் நம்ம டேக்ஸே கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி அதை இன்கம் டேக்ஸை எக்ஸ்பென்ஸ்னு காமிங்க? ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து இந்தியன் இன்கம் டேக்ஸோ இல்லை ஃபாரின் இன்கம் டேக்ஸோ அது வந்து நாட் டிடெக்டபிள். அதுதான் இது. ஓகே, இன்கம் டேக்ஸ் இந்தியன் ஆர் ஃபாரின், ஈவன் இன்கம் டேக்ஸ் paid by the assessee on income of predecessor is not deductible. The term tax includes any surcharge or cess by whatever name called on such tax. ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னா நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு அப்பா வந்து பிஸ்னஸ் நடத்துறாரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் சம்பாரிச்ச இன்கம்க்கு பையன் வந்து டேக்ஸ் கட்டுறாரு. ஸோ அதை வந்து அந்த டேக்ஸை வந்து எக்ஸ்பென்ஸ்னு காமிச்சிக்கலாமான்னா காமிச்சிக்கக்கூடாது. அதுதான் predecessor is not deductible சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம சர்சார்ஜ், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதுவுமே வந்து இன்கம் டேக்ஸ் தான், அதுவுமே நாட் டிடெக்டபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்கம் டேக்ஸ் இந்தியன் ஆர் ஃபாரின் நாட் டிடெக்டபிள். ஓகே, ஏன்னா நம்ம இன்கம் டேக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இன்கம் என்னன்னே தெரிய போகுது. அந்த இன்கம்ல கொண்டு போய் நம்ம திரும்பி டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கலாமான்னா பயணிக்க கூடாது. ஓகே, நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஒரு 50 லட்ச ரூபா, இன்கம் டேக்ஸ் 12 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 12 லட்ச ரூபாய் டிடெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது. ஓகேவா? ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருந்தால் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெல்த் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ் வந்து முன்னாடி பேயபிளாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகே, சப்போஸ் பே பண்ணியிருந்தா அதுக்கு டிடெக்ஷன் அலோடு கிடையாது. வெல்த் டேக்ஸ் paid by the assessee is not deductible. ஓகே, நெக்ஸ்ட் ராயல்ட்டி, லைசன்ஸ் ஃபீ எக்ஸெட்ரா paid by ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஓகே, சப்போஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டாஸ்மார்க் வச்சுருக்கு. ஓகே, ஆர் வேறு ஏதாவது ஒரு பிஎஸ்சி வச்சுருக்கு. அந்த பிஎஸ்சி வந்து லைசன்ஸ் ஃபீ, ராயல்ட்டி, சர்வீஸ் அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுது. புரியுதா? ஒரு பிஎஸ்சி வச்சுருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, அந்த பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட்டுக்கு, அந்த பிஎஸ்சி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பே பண்ணுது? லைசன்ஸ் ஃபீ, ராயல்ட்டி அந்த மாதிரி பே பண்ணுது. அப்போ பிஎஸ்சி வந்து இதை வந்து எக்ஸ்பென்ஸ்னு காமிச்சு மைனஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னா பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அதோட ஓனருக்கு தானே பே பண்ணுது, அதனால டிரெக்ஷன் கிடையாது. ஓகேவா? புரியுதா? ஓகே, இப்போ பிஎஸ்சி வந்து அதோட ஓனருக்கு பணம் கொடுக்குது, அதுதான் இது. லைசன்ஸ் ஃபீலாம் கொடுத்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்பென்ஸ்னு காமிச்சு மைனஸ் பண்ணக்கூடாது. எனி அமௌண்ட் paid by way of royalty, license fee, service fee, privilege fee, service charge or any other fee or charge by whatever name called, which is levied exclusively on or which is appropriated directly or indirectly from a state government undertaking by the state government. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதோடைய அண்டர்டேக்கிங்லேருந்து, ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் அதோடைய கம்பெனிலேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அதுக்கு ஓனர். ஸோ அதோட கம்பெனிலேருந்து அது கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்துக்குது, அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு காமிக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னா என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னா ஓன்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட், கண்ட்ரோல் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், அவ்வளோதான். கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பை an actor of the state government. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆக்டில் வந்து அந்த கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைனா 50% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், மோர் தேன் 50% அப்படின்னா அட்லீஸ்ட் 51% ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்காங்க. ஓகே, a company in which more than 50% of the paid up share capital is held by the entity referred to in above classes. ஓகே, ஒரு கம்பெனி இருக்குப்பா, அந்த கம்பெனி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஆக்ட். ஓகேவா? புரியுதா? இங்கே இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஆக்டில் ஒரு கம்பெனி இருக்குது. இன்னொரு கம்பெனி வந்து 51% வந்து 51% ஆஃப் பெய்ட் ஷேர் கேபிட்டலில் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. சரியா? இப்போது
இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியை யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனியும் இந்த 51% கம்பெனியும் ஓன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கம்பெனியுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக ஆயிரும். அவ்வளோதான். A company or corporation in which the state government has the right to appoint. Okay, right to appoint the key managerial person வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்குது. An authority, board or institution or body established by or under an act of the state government owned or controlled by the state. இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் ஃபீ, ராயல்டி ஃபீ, ஏதோ ஒரு ஃபீஸ் ஆர் சார்ஜ் பே பண்ணுதுன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் வந்து மைனஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அதோட ஓனருமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகேவா? அதனால மைனஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனி பேமெண்ட் விச் இஸ் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரி இஃப் இட் இஸ் பேயபிள். ஓகே, இந்தியன் கம்பெனி வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுற யாருக்காச்சும் சேலரி பே பண்ணுறாங்க அண்ட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணல. ஓகேவா? அப்படின்னா டிடக்ஷன் வந்து அலோடு கிடையாது. டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், ஆனால் டிடெக்ட் பண்ணாமல் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டிடக்ஷன் கிடையாது. சேலரிஸ் அவுட்டர் இந்தியா ஆர் டு நான் ரெசிடென்ட், ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா நான் ரெசிடென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்குறோன்னா எப்போதுமே டிடிஎஸை டிடெக்ட் பண்ணணும். டிடிஎஸை டிடெக்ட் பண்ணல அண்ட் இஃப் த டாக்ஸ் இஸ் நாட் பின் பெய்ட் இன் இந்தியா தேர் ஆன் நாட் டிடெக்டட் ஃப்ரம். டேக்ஸ் இந்தியாவில் பே பண்ணல இல்லைனா டிடெக்ட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா அது டிஸ்அலோடு. பேமெண்ட் இஸ் டிஸ்அலோடு only when both tax is not paid in India and tax is not deducted therefrom. Suppose அந்த நான் ரெசிடென்ட் இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த நான் ரெசிடென்ட் டேக்ஸும் பே பண்ணல அண்ட் நம்ம டிடெக்டும் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மட்டும்தான் டிஸ்அலோடு. ஓகேவா? சப்போஸ் அந்த நான் ரெசிடென்ட் இந்தியாவில் அவங்களே டேக்ஸ் கட்டிடுறாங்க அப்படின்னா நம்ம டிடெக்ட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து அலோடு தான். ஓகே, அவங்க பே பண்ணலை, நம்ம டிடெக்டும் பண்ணல அப்படின்னா டிஸ்அலோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எனி பேமெண்ட் டு அ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் எனி அதர் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி அசசி. ஸோ எம்ப்ளாயியோடைய வெல்ஃபேருக்காக நம்ம வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் இந்த பாயிண்ட். ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஃபண்டு ஒன்று க்ரியேட் பண்ணி எம்ப்ளாயிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறமா எம்ப்ளாயி வந்து அந்த ஃபண்டுலேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து டேக்ஸை டிடெக்ட் பண்ணணும். டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ் பண்ணணும். அப்போ வந்து அந்த எம்ப்ளாயர் அந்த மாதிரி பண்ணலைன்னா பேமெண்ட் வந்து disallowed. Okay, in respect of whom the assessee has not made effective arrangement to secure that tax has been deducted from source from any payment made under the fund which are taxable under the head salaries. இது என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்காக ஒரு ஃபண்டில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க. சரியா? எம்ப்ளாயியோட சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க அண்ட் எம்ப்ளாயர் அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன்லேருந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. எம்ப்ளாயி வித்ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, வித்ட்ரா பண்ணும் போது டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிட்டு தான் எம்ப்ளாயிக்கு பே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை, டிடிஎஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை அந்த எம்ப்ளாயர் வந்து பண்ணலை அப்படின்னா அப்போ வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுக்கு டிஸ்அலோட் ஆயிரும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அலோடு கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? If no effective arrangement to deduct TDS on the payment is disallowed. If the employer allows withdrawal of 3 or 4 other fund without ensuring TDS on the அது வந்து டிடக்ஷன் disallowed. Next, any tax on non-monetary purposes which is exempt in the hands of the employee under section 10cc actually paid by employer on behalf of the employee. சப்போஸ் எம்ப்ளாயர் வந்து கார், வீடு அந்த மாதிரி பர்பஸெட் வந்து கொடுக்குறாங்க எம்ப்ளாயிக்கு அண்ட் எம்ப்ளாயர் வந்து அந்த பர்பஸெட்டுக்கான டேக்ஸை அவங்களே பே பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ எம்ப்ளாயர் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாமா? கிளைம் பண்ணிக்க கூடாது. அவ்வளோதான். ஓகே, டேக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர் ஆன் சர்ச் பர்பஸ் விச் இஸ் எக்ஸம்ட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி வந்து டிஸ்அலோட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடை வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க. எம்ப்ளாயரே வந்து டேக்ஸை பே பண்ணிட்டாங்க. இந்த வீடை வந்து எம்ப்ளாயர் வந்து இந்த வீடை எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க. ஓகே, எம்ப்ளாயரே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டாங்க. அப்போ இந்த டேக்ஸ் கட்டினாங்க இல்லையா, அதை வந்து டிடக்ஷன் போட்டுக்கலாமா அப்படின்னா இது வந்து டிஸ்அலோட். அவ்வளோதான். ஓகே, டேக்ஸ் டிஸ்அலோட்ல. ஸோ அதனால இந்த டேக்ஸ் பெய்டும் டிஸ்அலோட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம பார்த்ததெல்லாம். ஃபஸ்ட்டு அவுட் சைட் இந்தியாவில் பே பண்ணுறோம், ஒரு நான் ரெசிடென்ட்க்கு பே பண்ணுறோம், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணல அப்படின்னா அது டிஸ்அலோடு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதர் ஃபண்ட், அந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஃபண்டு அதில் நம்ம வந்து அமௌண்ட்டை போட்டு வைக்கிறோம். அப்புறம் எம்ப்ளாயி வந்து அதை வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரா பண்ணும் போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணுன்ட்டு நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அது டிஸ்அலோடு. அண்ட் பர்பஸெட், நான் மானிட்டரி பர்பஸெட்டுக்கு எம்ப்ளாயரே வந்து டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அந்த டேக்ஸும் டிஸ்அலோடு. ஓகேவா? இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நான் அப்படியே ஆன்சரையுமே இதிலே போட்டேன். ஓகே, இதுதான் ஆன்சரு. ஆன்சரையுமே இதிலே போட்டுட்டேன். ஓகேவா? Details in respect of interest expenditure is given here below. Determine the year of allowability. First வந்து டிடக்டினா நம்ம யாருக்கு பே பண்ணுறோம், ஓகேவா? அதுதான் டிடக்டிங்கிறது. ஸோ டிடக்டர்னா யாருக்கு நம்ம பே பண்ணுறோம், டிடக்டிக்கு பே பண்ணுறோம். ஓகே, பேயி ஒரு டிடக்டினாலும் ஒன்று தான். டிடக்டி வந்து ரெசிடென்ஸ். ஓகே, நம்ம ரெசிடென்ட்க்கு தான் பே பண்ணுறோம். டேட் ஆன் விச் டாக்ஸஸ் சப்போஸ் டு பி டிடக்டட் வந்து 27/2025. எப்போ நம்ம டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 20ஆம் தேதி டிடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம எப்போ வந்து டிடெக்ட் பண்ணோம், 20ஆம் தேதி டிடெக்ட் பண்ணிட்டோம். எப்போ கவர்மெண்ட்ஸுக்கு டெபாசிட் பண்ணுறோம், டியூ டேட் எப்போ டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 7/8 பண்ணியிருக்கணும். நம்ம அப்போ டெபாசிட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ட்ஸ்க்கு பே பண்ணுறோம். 27/2025ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கணும். எப்போ நம்ம டிடெக்ட் பண்ணோம், 27/2025 தான். டியூ டேட் வந்து என்னது, 7/8/2025. ஆனால் நம்ம எப்போ வந்து பே பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்குன்னா 2/9/2025. ஸோ எல்லாமே ப்ரீவியஸாக 25-26 தான் வருது அப்படின்னா அலோடு தான். ஓகே, அசஸ்மெண்ட் 26-27னா ப்ரீவியஸ் இயர் 25-26 தான். ஸோ அப்போ வந்து அலோடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 20ஆம் தேதி நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கணும். 20ஆம் தேதி டிடெக்ட் பண்ணிட்டோம். 7/8/2025 டெபாசிட் பண்ணியிருக்கணும். நம்ம 3/4/2026 தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் த ரிட்டர்ன் இருக்குல்ல, ஓகே, இங்கே டியூ டேட் ஆஃப் டிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்லுவாங்க, டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் என்ற செக்ஷன் 39 தான் சொல்லுவாங்க. ஓகே, பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து 31 ஜூலைக்குள்ளே பண்ணால் போதும். ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து 31 ஜூலை 2026க்குள்ளே ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னா ஓகே தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் 4 வந்து பாருங்கள். கேஸ் 4 வந்து 27 டிடெக்ட் பண்ணணும். 27 டிடெக்ட் பண்ணிட்டோம். 7/8/2025 டெபாசிட் பண்ணணும். நம்ம எப்போ டெபாசிட் பண்ணோம், டியூ டேட் ஆஃப் டெபாசிட்டிங் டிடிஎஸ், ஆக்சுவல் டேட் ஆஃப் டெபாசிட்டிங் டிடிஎஸ் வந்து 36/2026. இதுவும் வந்து பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் தானே. ஓகே, அப்படின்னா அதோட தான். புரியுதா? இப்போ டியூ டேட் வந்து 7th ஆகஸ்ட்னு இருக்குது. ஆனால் நம்ம இவங்க வந்து ஜூனில் தான் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் அலௌடு அப்படின்னா, இங்கே வந்து டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் தான் நம்ம பார்க்கணும். எப்போதுமே டிடிஎஸோட டியூ டேட் வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி. ஓகே, அது அந்த மாதத்துக்கு நம்ம டிடெக்ட் பண்ணுற டிடிஎஸ்க்கு. ஆனால் இங்கே இந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்க, டிஸ்அலோடு எக்ஸ்பெண்டிச்சர் செக்ஷன் 40ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்கணும் தான் சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுற டியூ டேட் வந்து 31 ஜூலை இண்டிவிஜுவலாக இருந்தால், ஆடிட் ரெக்கவர்டாக அந்த டேக்ஸ் ஆடிட் அவங்களுக்கு ரெக்கவர்டாக இருந்தால் 31 அக்டோபர். ஓகே, இவங்க 31 ஜூலைக்குள்ளேயே டெபாசிட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அலோடு. ஓகே, அவங்க லேட் பேமெண்ட், அதனால இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி ஏதாவது வரலாம். ஆனால் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டில் அலோடு தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ட்ஸ்க்கு தான் பே பண்ணுறோம். ஓகே, டிடிஎஸ் வந்து எப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, 27. எப்போ வந்து டியூ டேட் வந்து இந்த டியூ டேட் வந்து டிடிஎஸோட டியூ டேட் 7/8. இவங்க ஆக்சுவலாக எப்போ டெபாசிட் பண்ணியிருக்காங்க, 12/12/2026. இப்போ ரிட்டர்னோட டியூ டேட் வந்து 31 ஜூலையா, 31 ஜூலை 2026 தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்கமோட டியூ டேட். அதுக்கப்புறம் போயிடுச்சு இல்லையா. அப்போ நீங்கள் ரெசிடென்ட்ஸ்க்கு பே பண்ணுறோம். ரெசிடென்ட்ஸ்க்கு நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமல் பே பண்ணிட்டோம்னா 30% மட்டும்தான் டிஸ்அலோடு, 70% அலோடு. கரெக்டாக? அப்போ மீதி 30% எப்போ வந்து அலோடாக மாறும் அப்படின்னா, நீங்கள் எப்போ டெபாசிட் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் 26-27 டெபாசிட் பண்ணுறாங்க. கரெக்டாக? எப்போ டெபாசிட் பண்ணுறாங்க, இந்த டேட் வந்து ப்ரீவியஸ் இயர் 26-27. ஸோ அப்போ வந்து அலௌட் ஆயிடும். அதுதான் சொல்கிறாங்க, 30% ஆஃப் சச் சம் ஷால் பி டிஸ்அலௌடு. ரெசிடென்ட்ஸ்க்கு நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியாமல் அமௌண்ட் பே பண்ணுறோன்னா 30% மட்டும்தான் டிஸ்அலௌடு. 70% ஷால் பி அலௌடு இந்த அசஸ்மெண்ட் இயர் 26-27, பட் அலௌடு இந்த அசஸ்மெண்ட் இயர் 27-28. அதாவது அடுத்த அசஸ்மெண்ட் இயரில் ப்ரீவியஸ் இயர் 26-27 நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ பே பண்ணிட்டதுனால டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கேஸ் 2 பாருங்கள். 27-27 தான். ஓகே, டியூ டேட் வந்து 7/8, டெபாசிட்டர் 3/4. அகெயின் இதுவும் வந்து ஆஃப்டர் த டியூ டேட் ஆயிடுது. கரெக்டாக? ஸோ சேம் 30% வந்து இப்போ டிஸ்அலோடு, அடுத்த வருஷம் அலோடு. இதே தான் இங்கே வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து 34-2027ங்கிறதுனால அது ப்ரீவியஸ் இயர் 27-28 போயிடுது. அதனால அசஸ்மெண்ட் இயர் 28-29 தான் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு
கேஸ் 3 வந்து பாருங்க, கேஸ் 3 ஆகுது. ஓகே, 17/6/2025, 17/6/2025, 7/7/2025 இது நாட் டெபாசிட். டெபாசிட்டே வந்து நம்ம பண்ணவே இல்லை, கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணவே இல்லை. ஸோ நம்ம 30% இப்போ டிஸ்அலோட் ஆயிரும். அப்போ அது எப்போ அலோவ் ஆகும்? நம்ம எப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோமோ அப்போ தான் அலோவ் ஆகும். ஓகே, 30% of such sum shall be disallowed. 70% shall be allowed in the assessment year 26-27, but allowed in the assessment year relevant to the previous year in which tax is paid. எப்போ நம்ம பே பண்ணுறோமோ அப்போ டிடக்ஷன் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 10/11/2025 டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணவே இல்லை. 10/11/2025 அப்போ நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்ம டிடெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம டிடெக்ட் பண்ணலங்கிறதுனால நம்ம டெபாசிட்டும் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அதே தான் வரும். டிடெக்ட் பண்ணல அண்ட் சப்போஸ் டிடெக்ட் பண்ணிட்டோம், டெபாசிட் பண்ணல, அப்படியா இருந்தால் 30% டிஸ்அலோட். எப்போ வந்து அலோட் ஆகும்? நம்ம எப்போ வந்து டேக்ஸ் பே பண்ணுறோமோ அப்போ அலோட் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் ரெசிடென்ட்ஸ்க்கு நம்ம பே பண்ண நான் ரெசிடென்ட்க்கு பே பண்ணும்போது டிடிஎஸை டிடெக்ட் பண்ணாமல் வச்சுட்டோம். இல்லைனா டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிட்டோம், கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணல அப்படின்னா 100% டிஸ்அலவுட். ஓகே, அதான் டிஃப்ரென்ஸ். ரெசிடென்ட் ஆனால் 30% மட்டும்தான் டிஸ்அலவுட், ஆனால் நான் ரெசிடென்ட் ஆனால் ஃபுல்லாகவே டிஸ்அலவுட். ஓகே, நான் ரெசிடென்ட்ஸ் ஓகே 27/2025, 27/2025 நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். 7/8/2025 டெபாசிட் பண்ணோம், 7/8/2025 டெபாசிட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போனா அலோடு தான். நெக்ஸ்ட்டு நான் ரெசிடென்ட் 27/2025, 27/2025, 7/8/2025, 2/9/2025. அப்போ அந்த 31 ஜூலைக்குள்ளே தானே வருது, 31 ஜூலை 2026 உள்ள தானே வருது, அப்படின்னா ஓகே அலோடு தான். நெக்ஸ்ட் 27/27 ஓகே, 7/8/2025, 3/7/2025 ஓகே அலோடு தான். நெக்ஸ்ட்டு நான் ரெசிடென்ட்ஸ்க்கு 16/2/2026 டிடெக்ட் பண்ணோம், அன்னைக்கு டிடெக்ட் பண்ணிட்டோம். 7/3/2026 தான் டியூ டேட் வரும். நம்ம எப்போ பண்ணியிருக்கோம்? 10/12/2026 பண்ணியிருக்கோம். 10/12/2026 ஓகே. 26-27 நம்ம எதுவுமே பண்ணல, கரெக்டாக? 26-27 பண்ணல. அப்போனா 27-28 அசஸ்மெண்ட் இயரில் அதோட ஓகே. இப்போ 16 இது எந்த ப்ரீவியஸ் இயரில் வருது? ப்ரீவியஸ் இயர் 25-26 வருது, கரெக்டாக? ஓகே, இதோடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுற டியூ டேட் வந்து என்னது? 31 ஜூலை 2026. ஓகே, அப்போ 31 ஜூலை 2026 அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்களா? பண்ணல. அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 25-26 எதுவுமே அலோடு கிடையாது, ஃபுல்லி டிஸ்அலோடு. ஓகே, எப்போ இவங்க டெபாசிட் பண்ணுறாங்க? இது எந்த வருஷம் வரும்? ப்ரீவியஸ் இயர் 26-27 வரும், கரெக்டாக? ஸோ ப்ரீவியஸ் இயர் 26-27 அலோட் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, இங்கே அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம். செக்ஷன் 40 கேபிட்டல் A2 பேமெண்ட் மேட் டு ரிலேட்டிவ்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட். ஓகே, சப்போஸ் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய அக்கா வந்து என்னுடைய பிஸ்னஸில் வேலை பார்க்குறா. அந்த நார்மலாக வேறு யாராவது வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வெறும் 1 லட்ச ரூபா சேலரி தான் கொடுக்கப்படும். ஆனால் இது என்னோடய அக்காங்கிறதுனால நான் சும்மா 10 lakh சேலரி அப்படின்னு காமிச்சிட்டு அந்த சேலரியை நான் வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருவேன் என்னோடய அக்காவுக்கு. அவள் திரும்பி என்கிட்ட 10 lakh என்கிட்ட திரும்பி கேஷாக கொடுத்துருவான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 10 lakh என்னுடைய எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி நான் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது, அவ்வளோதான். செக்ஷன் 40 கேபிட்டல் A வந்து சொல்லுது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறேன். என்னுடைய பிரதரை வந்து நான் கோச்சிங் கிளாஸில் ஒரு டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணுறேன். நார்மலாக அந்த டீச்சர்ஸ்க்கு 20,000 per month தான் சேலரி கொடுக்கணும். ஆனால் நான் என்னோடய பிரதருக்கு 1 லட்ச ரூபா per month கொடுக்குறேன். அப்போ அந்த 1 லட்ச ரூபாயும் நான் என்னோடய எக்ஸ்பென்ஸை சொல்லி டிடெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா டிடெக்ட் பண்ணக்கூடாது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து மற்ற சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க? 20,000. அப்போ அது மட்டும்தான் அலோடு, மீதி வந்து டிஸ்அலோடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? Any payment made by an assessee to a related person shall be disallowed to the extent it is excess or unreasonable as per the assessing officer. Assessing officer na income tax officer. எவ்வளோ வந்து நியாயமாக இல்லை, ஓகே, அந்த அமௌண்ட் வந்து டிஸ்அலோட் ஆயிரும். ஓகே, ரிலேட்டட் பர்சன்னா என்னது? ரிலேட்டட் பர்சன்னா யார்? இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேட்டட் பர்சன் வந்து அவங்களோட ரிலேட்டிவ், இல்லைனா அவங்களோட பிஸ்னஸில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறவங்க. Okay, deals with the related person. Before explaining the provision, it is imperative to understand the meaning of the term relative and person having substantial interest. Relative na enna? Relative na spouse, brother, sister or any linear ascendant or descendant of that individual. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்பௌஸ், ஓகே, அவங்களுடைய ஸ்பௌஸ், அப்புறம் பிரதர், சிஸ்டர், அப்புறம் லீனியர் அசெண்டன்ட், லீனியர் டிசெண்டன்ட்ஸ்னா அவங்களுடைய
அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி. ஓகே, கிராண்ட்பா கிராண்ட்மா. இதான் லீனியர் அசண்டன்ட்டுங்கிறது. லீனியர் டிசண்டன்ட்னா அவங்களிருந்து வந்துடுவாங்க, அவங்களோட சில்ட்ரன் அதெல்லாம். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ்னா யாருன்னு புரியுதா? ஜிஎஸ்டியில் இருக்கிற ரிலேட்டிவ் வேறு, இந்த ரிலேட்டிவ் வேறு. புரியுதா? ஸோ ஜிஎஸ்டியில் நம்ம பிரதரெல்லாம் வந்து டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரிலேட்டிவ் பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஓகே, person having substantial interest அப்படின்னா என்னது? A person is deemed to have a substantial interest in the business of the or business or profession if, in case where the business or profession is carried on by a company, such person is at any time during the previous year the beneficial owner of equity share carrying not less than 20% voting power. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன், அதில் யாருக்காச்சும் 20% ஓட்டிங் பவர் இருக்குன்னா அவங்க வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஆயிடுவாங்க. ஓகே, இன் எனி கேஸ் சச் பர்சன் இஸ் எனி டைம் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் பெனிஃபிஷியல் என்டைட்டில் டு நாட் லெஸ் தேன் 20% ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ என்னோட பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷனோட ப்ராஃபிட்டை நான் 20% யாருக்காச்சும் கொடுக்குறேன்னா அவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் ஆயிடுவாங்க. ஓகே, யாராவது என்னோட பிஸ்னஸில் 20% ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க என்னோட ரிலேட்டிவ். யாராவது என்னோட பிஸ்னஸில் இருக்கிற ப்ராஃபிட்டில் 20% நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா அவங்களும் என்னோட ரிலேட்டிவ். லிஸ்ட் ஆஃப் ரிலேட்டட் பர்சன் இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அசசி அப்படின்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக இருந்தால் என்னோட பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷனில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறவங்க ஆர் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா என்ன பார்த்தோம்? ரிலேட்டிவ்னா ஸ்பவுஸ், பிரதர், சிஸ்டர், லீனியர் அசண்டன்ட், லீனியர் டிசண்டன்ட். சப்போஸ் ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா அதோட ரிலேட்டட் பர்சன் யார்? அதோடைய டேரக்டர், அந்த டேரக்டரோட ரிலேட்டிவ், அப்புறம் எனி பர்சன் ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். 3 பேர் தான், அவங்களோட டேரக்டர், அப்புறம் அந்த டேரக்டரோடைய ரிலேட்டிவ், அப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறவங்க. Okay, director of the company or any relative of the director, a person whose business or profession the company or any of its directors or relative of such director has substantial interest. Next, any other company carrying on business or profession in which the aforesaid company has substantial interest. இது எதுவுமே இல்லை. டேரக்டர், ரிலேட்டிவ் ஆஃப் டேரக்டர், பர்சன் ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சா போதும். எக்ஸ் லிமிடெட் ஹோல்ஸ் 20% ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் ஒய் லிமிடெட் தி அசோசியேட். இப்போ நம்ம ஒய் லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். எக்ஸ் லிமிடெட்க்கு வந்து நம்மளுடைய கம்பெனியில் 20% ஷேர்ஸ் இருக்குது. அப்போனா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போனா அவங்க நம்மளோட ரிலேட்டிவ் ஆயிடுவாங்க. ஃபர்தர், எக்ஸ் லிமிடெட் ஆல்சோ ஹோல்ஸ் 20% ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் இசட் லிமிடெட். ஓகே, இசட் லிமிடெட் வந்து அப்போ ஒய் லிமிடெடோட ரிலேட்டிவ் ஆயிடும். அப்போ அதுவும் வந்து நம்மளோட ரிலேட்டிவ் ஆயிடும். அவ்வளோதான். புரியுதா? நம்ம தான் ஒய்ஏ. இந்த எக்ஸுங்கிறவங்க நம்மள்கிட்ட 20% ஷேர் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம 2 பேரும் ரிலேட்டிவ் ஆயிடுவோமா? இப்போ எக்ஸுங்கிறவங்க இசட்லையும் 20% ஷேர் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸும் இசட்டும் ரிலேட்டிவ் ஆயிடுமா? அப்போ இதுவுமே ரிலேட்டட் ஆயிடும். அவ்வளோதான். ஓகே, சப்போஸ் ஃபர்மாக இருந்ததுன்னா நம்ம அசசி யாராக இருந்தால் யார் ரிலேட்டிவ்னு பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம அசசி ஃபர்மாக இருந்ததுன்னா ஃபர்மாக இருந்தால் பார்ட்னர், அந்த பார்ட்னரோட ரிலேட்டிவ். அவ்வளோதான். Partner of the firm or relative of the partner, a person in whose business or profession the firm or any of its partner or relative of such partner has substantial interest. பார்ட்னரோட ரிலேட்டிவ், அப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறவங்க. ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன் இருந்ததுன்னா எனி மெம்பர் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் த மெம்பர். நம்ம ஏஓபியோடைய ஒரு மெம்பர் ஆர் அந்த மெம்பருடைய ரிலேட்டிவ், அப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இது என்ன இப்படி ஈஸியாக தானே வருது? இண்டிவிஜுவலாக இருந்தால் ரிலேட்டிவ், அப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. கம்பெனியாக இருந்தால் கம்பெனியில் யார் முக்கியமாக இருப்பா? டேரக்டர் அவங்களோட ரிலேட்டிவ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபர்மாக இருந்தால் பார்ட்னர், அவங்க ரிலேட்டிவ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஏஓபியாக இருந்தால் மெம்பர், ரிலேட்டிவ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஹஃபாக இருந்ததுன்னா மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஒரு ரிலேட்டிவ் ஆஃப் சச் பர்சன். நம்ம ஹஃபில் இருக்கிற ஒரு மெம்பர் அண்ட் அந்த மெம்பருடைய ரிலேட்டிவ். ஓகே, அப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். எனி அசசியாக இருந்தால் எந்த அசசியாக இருந்தாலும் இண்டிவிஜுவல், இதுதான் பார்த்தோம். இண்டிவிஜுவல் ஹூ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆஃப் தி அசசி ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் சச் இண்டிவிஜுவல். கம்பெனி எல்லா இதுலேயும் சொல்லி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கவங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸஸ் ஆர் அன்ரீசனபிள், அந்த எக்ஸஸாக இருந்தால் அது டிசர்வ்டு பார்த்தல. இப்போ நம்ம நார்மலாக 1 lakh சேலரி கொடுக்கணும், நம்ம சொந்தக்காரங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 5 lakh சேலரி கொடுக்குறோம். அப்போ அது எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 4 lakh எக்ஸஸாக இருக்கா? அப்போ அந்த 4 lakh டிசர்வ்டு. அப்போ அது எக்ஸசிவ் ஆர் அன்ரீசனபிள்னா என்னது? வேர் எனி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் an excess or unreasonable, it is to be decided after considering the fair market value of the goods or services or facilities for which the payment is made, or the legitimate need of the business or profession of the associate, or the benefits arising to the associate therefrom. இது என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வேறு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுதான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை வச்சு தான் இது அன்ரீசனபிளா அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, where an assessee sells his goods at a lower rate, there is no expenditure incurred by him. Hence, section 48(2) shall not be invoked. இப்போ நான் என்னோட சொந்தக்காரங்களுக்கு கம்மி விலையில் குட்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இந்த செக்ஷன் அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 40A, கேபிட்டல் A3, consequences of payment exceeding 10,000 otherwise than by account payee check or DD. ஏன் வந்து கவர்மெண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்குது? ஏன் வந்து ஜிபே யூஸ் பண்ணுங்க, பீம் பே யூஸ் பண்ணுங்க, ஏன் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நினைக்குது? ஏன்னா அவாய்ட் பிளாக் மணி. ஓகே, நம்ம இப்போ டிஜிட்டலாக பே பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட் ஆகுது கரெக்டாக. அதனால பிளாக் மணி என்ன அப்படின்னு கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம், அது பிளாக் மணியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து கேஷாக கொடுக்குறோன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகிறதே கிடையாது. அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து சொல்லுது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து அதிக அமௌண்ட்டை கேஷில் பே பண்ணால் அது வந்து டிஸ்அலோடு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? கேஷ் பேமெண்ட் மோர் தென் 10,000 rupees வந்து ஃபுல்லாகவே டிஸ்அலோடு. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறேன், 25,000 ரூபா அந்த ஃபர்னிச்சருக்கு நான் கேஷ் கொடுக்குறேன். அப்போ அதுக்கு நான் டிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. என்டையர் 25,000 டிஸ்அலோடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் படிங்க. applicability, any expenditure respect of which payment has been made in excess of rupees 10,000 in a day otherwise than by account pay check otherwise than by blah blah blahனா கேஷாக பே பண்ணுறது. ஓகே, ஒரு நாளில் நான் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக பே பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே டிஸ்அலோடு. ஓகே, அப்போ நான் வந்து 10,000 இப்போ 12,000 பே பண்ணுறேன்னா 2,000 மட்டும்தான் டிஸ்அலோடா அப்படின்னா என்டையர் அமௌண்ட்டுமே டிஸ்அலோடு தான். ஓகே, 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் அந்த என்டையர் அமௌண்ட்டுமே டிஸ்அலோடு தான். எக்ஸப்ஷன், ஆனால் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஓகே, ஒரு ட்ரக் ஆப்ரேட்டருக்கு நான் பணமாக கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நார்மலாக 10,000 ரூபாய்க்கு மேலே நான் பணமாக கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட்காக ட்ரக் ஆப்ரேட்டருக்கு என்னுடைய குட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னா 35,000 ரூபா வரைக்கும் நான் கேஷாக கொடுக்கணும், அதுக்கு மேலே தான் கேஷில் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? In case of payment made for plying, hiring or leasing goods carriage, herein referred to as road transport, the limit of 10,000 has been increased up to 35,000. ஓகே, நான் நார்மலாக யாருக்குமே 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷில் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தேன்னா அது டிஸ்அலோடு. ஆனால் ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் 35,000 ரூபா வரைக்கும் நான் கேஷாக கொடுக்கலாம். 35,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தேன்னா மட்டும் தான் டிஸ்அலோடு. ஓகே, இந்த மானிட்டரி லிமிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் 35,000 ரூபா, மற்றவங்களுக்கு 10,000 ரூபா. ஓகேவா? Next, any allowance has been made in the assessment for any year in respect of any liability incurred by the assessee for any expenditure. Subsequently, during any previous year, the assessee makes any payment in violation of this provision. ஓகே, நான் வந்து இந்த வருஷம் இந்த ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணாமல், அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக கொடுத்தேன், ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக கொடுத்தேன்னா அது வந்து என்னோட பிஜிபிபி இன்கம்மாக மாறிடும். If an assessee makes payment of a single bill exceeding rupees 10,000 or rupees 35,000 on different days to the same person in cash, provision of section 48(3) is not attracted provided any of the payment does not exceed 10,000 ரூபாய். இப்போ இவங்க வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக கொடுக்கக்கூடாது, ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து இப்போ 10,000 ரூபா கேஷ்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு 8,000 ரூபா, நாளைக்கு ஒரு 8,000 ரூபா கேஷாக கொடுத்தேன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலோடு தான். ஓகே, இன்னைக்கு 8,000 ரூபா, டுடே 8,000 ரூபா, டுமாரோ 8,000 ரூபாயா கொடுத்தேன்னா கேஷாக கொடுக்குறேன், இதுவும் கேஷாக கொடுக்குறேன். இப்போ டோட்டலாக 16,000 வந்துருச்சா? அப்போ 10,000 மேலே இருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் டேஸ் தானே, அதனால ஓகே, அலோடு தான். நெக்ஸ்ட், வேர் பேமெண்ட் இஸ் மேட் ஓவர் 10,000 or 35,000 at a time, partly by an account pay check and partly in cash, but the payment in cash alone at one time does not exceed 10,000 or 35,000. ஓகே, இப்போது 10,000 கேஸே நம்ம எடுத்துக்கோம். அதர் தேன் ரோட் டிரான்ஸ்போர்ட்க்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம். ஓகேவா? ஒரு 15,000 நம்ம பே பண்ணணும். ஓகே, அந்த 15,000 நம்ம எப்படி பே பண்ணுறோன்னா 5,000 கேஷாகவும் 10,000 வந்து செக்காகவும் பே பண்ணுறோம், அக்கௌண்ட் பே செக்காக பே பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, அலோடு தான். கேஷாக பே பண்ணுறது மட்டும் பார்க்கணும். கேஷாக பே பண்ணுறது 10,000 ரூபாய்க்கு மேலே இல்லை அப்படின்னா ஓகே, அலோடு தான். நெக்ஸ்ட்டு, the provision of section 48(3) is attracted only when such expenditure is claimed as deduction. அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம டிடெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது பார்க்குறோம். ஓகே, அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம டிடெக்டே பண்ணலைன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, கேஷாக எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கோங்க, புரியுதா?
அந்த எக்ஸ்பென்ஸை நான் வந்து இப்படி என்னோட பிஎன்எல்ல நான் இங்கே போட போகிறேன்னா மட்டும்தான் நான் கேஷாக பே பண்ணியிருக்க கூடாது. நான் இல்லை நான் போட போகிறதே கிடையாது, நான் அதுக்கும் சேர்த்து டேக்ஸ் கட்டிக்கிறேன் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். லோன் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் கவர்ட் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ லோனை வந்து நான் எவ்வளோ வேணாலும் கேஷாக கொடுத்துக்கலாம், அதுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன்ஸ். ஜென்ரலாக நம்ம 10,000க்கு மேலே கேஷில் கொடுக்கக்கூடாது. ரோட் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் 35,000க்கு மேலே கேஷில் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தந்த கேஸ்லாம் நான் கேஷாக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேங்கிங்க்கு பே பண்ணுறது. ஓகே, பேங்கிங்க்கு நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷாக கொடுக்கலாம். ஓகேவா? the payment is made to the RBI or any banking company, SBI or any subsidiary bank, cooperative bank, loan, ஓகே, அதுக்கெலாம் நான் வந்து கேஷாக கொடுக்கலாம். இப்போ நான் கேஷை போய் டெபாசிட் பண்ணணும் பேங்க்கில், கேஷாக தானே கொடுக்க முடியும். ஸோ அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன். கவர்மெண்ட் வந்து கேஷாக தான் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுங்கிற மாதிரி கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் வந்து சொல்லுது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் பேமெண்ட் இஸ் மேட் டு த கவர்மெண்ட் அண்ட் அண்டர் த ரூல்ஸ் framed by it, such payment is required to be made in legal tender. லீகல் டெண்டர்னா இந்தியன் கரன்சி தான் லீகல் டெண்டர். லீகல் டெண்டர் இந்தியாவுக்கு என்னது? இந்தியன் கரன்சி. நான் கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணுறேன் அண்ட் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் படி அது நான் வந்து கரன்சியில் தான் கேஷாக தான் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. See, where the payment is made by a letter of credit arrangement through a bank, a mail or telegraphic transfer. பேங்க்குக்கு பே பண்ணுறேன், இல்லை பேங்க் மூலியமாக நான் பே பண்ணுறேன். ஓகே, இது வந்து பேங்க்குக்கு பே பண்ணுறது. பேங்க்குக்கு பே பண்ணுறது டு பேங்க், இது த்ரூ பேங்க். ஓகே, அது நான் பேங்க்குக்கு பே பண்ணுறேன், இது பேங்க் மூலியமாக பே பண்ணுறேன். ஸோ பேங்க் மூலியமாக பே பண்ணாலும் நோ ப்ராப்ளம், கேஷில் பே பண்ணலாம். ஓகே, லெட்டர் ஆஃப் கிரெடிட், மெயில் ஒரு டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர், புக் அட்ஜஸ்ட்மெண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் பேங்க்குக்கு பே பண்ணால் அதுக்கும் அலௌடு தான். நெக்ஸ்ட்டு, where the payment is made by way of adjustment against the amount of any liability incurred by the payee for any goods supplied or services rendered by the assessee to such payee. புக் அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே அலௌடு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அலௌடு. ஓகே, கல்டிவேட்டர்ஸ், க்ரோவர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குலாம் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அலௌடு. நெக்ஸ்ட்டு வந்து the payment is made for the purchase of the products manufactured process without the aid of power in cottage industry. பவர் இல்லாமல் மேனுஃபேக்சர், கைத்தறி நெசவாளர்களுக்கெலாம் நான் பே பண்ணுறேன்னா அலௌடு. அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு, கைத்தறி நெசவாளர்களுக்கெலாம் பே பண்ணால் அலௌடு. பேங்கே இல்லாத ஒரு ஊரில் போய் நான் பே பண்ணுறேன், வில்லேஜ் இருக்குது, அதில் பேங்கிங் ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னா அதுவுமே ஓகே, கேஷாக பே பண்ணலாம். Where any payment is made to an employee of the assessee or the hire of such employee or in connection with the retirement, retrenchment, resignation, discharge, blah blah blah, and the aggregate of such payments to the employee or hire does not exceed 50,000 ரூபா. நான் என்னோட எம்ப்ளாயிக்கு கேஷாக கொடுக்குறேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50,000 ரூபா வரைக்கும் நான் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேலரி கொடுக்குறேன். சேலரிக்கு வந்து அவங்களுடைய நார்மல் ஒர்க் ஆஃப் பிளேஸ்லேருந்து வேற ஒரு ஒர்க் ஆஃப் பிளேஸ்க்கு டெம்பரவரியாக நான் வந்து 15 நாள் இல்லைனா அதை விட அதிகமாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கே வந்து அவங்களுக்கு பேங்க்லாம் இல்லை அப்படின்னா கொடுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ என்னோடய எம்ப்ளாயியை ஏதோ ஒரு கடலில் போய் வேலை பார்க்கறதுக்கு அனுப்புகிறேன். அவங்களுக்கு இப்போ நான் கேஷாக தானே கொடுத்தாகணும், அவங்களுக்கு நான் போய் கடலில் போய் பேங்க்கில் எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, where the payment is made by any person in agent who is required to make payment in cash for goods or services on behalf of such person. இவர் வந்து இவரோட ஏஜென்ட்டுக்கு கேஷாக கொடுக்குறாரு, இந்த ஏஜென்ட் வந்து இந்த குட்ஸ் ஆர் சர்வீஸஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. Where the payment is made by a traveler or dealer or a money changer against purchase of foreign currency or traveler check in the normal course of his business. நான் வந்து ஃபாரின் கரன்சி எல்லாம் மாற்றுறவங்க அப்படியா இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கேசஸ்லனா நம்ம கேஷாக வந்து பே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். எப்படி இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன், அதுக்கு மோர் தேன் 10,000 கேஷில் பே பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்துருந்தா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். ஓகே, புரியுதா? இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If an assessee makes payment to Mr. X against a bill of 50,000 on same day but at different time, but each time the amount of payment does not exceed 10,000. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலையில் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நான் 50,000 ரூபா கொடுப்பேன். ஆனால் 50,000 ரூபாயை நான் பிரித்து காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை கொடுக்குறேன். சிங்கிள் பேமெண்ட் வந்து 10,000 ரூபாயை தாண்டல அப்படின்னா இது அலௌடா அப்படின்னா அலௌடு கிடையாது. ஒரே நாளில் நம்ம 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷில் கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால இது டிஸ்அலௌடு. புரியுதா? ஒரு நாளில் நம்ம 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே,
ஒரு தடவைன்னு சொல்லலை, அவங்க அட் அ டேன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நாளில் 50,000 ஒன்று சேம் டேன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ வந்து இது டிஸ்அலோடு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இஃப் an assessee makes payment of a single bill exceeding ₹20,000 on different days கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அலோடு தான். செக்ஷன் 48 இஸ் நாட் அட்ராக்டட், இது அலோடு தான். ஓகே, நான் ஒரே நாளில் 10,000 மேலே கொடுக்குறாரு, நான் அந்த பிரித்து வேறு நாளில் நான் கொடுக்குறேன் அண்ட் ஒரு நாளில் அது 10,000 தாண்டலை அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நாள் வந்து 8,000, இன்னொரு நாள் 9,000, இன்னொரு நாள் 9,999 அந்த மாதிரி கொடுக்குறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே அலோடு தான். வேறு பேமெண்ட் இஸ் மேட் ஓவர் 10,000 at a time, partly by account pay check and partly in cash, but the payment in cash alone at one time does not exceed 10,000 அப்படின்னா அதுவுமே அலோடு தான். ஓகே, நான் 10,000 பே பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு, அந்த 10,000ல் நான் வந்து இப்படி பண்ணுறேன், 5,000 கேஷாகவும் 5,000 செக்காகவும் கொடுக்குறேன். கேஷாக கொடுக்குறது 10,000 தாண்டல இல்லையா, அதனால அலோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்ரெடி disallowed under any provision of the act, then this allowance shall be calculated on the allowed portion of the expenditure. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்லேயே கொடுத்துருக்காங்க, அது இதில் போட விட்டேன். எக்ஸ் வந்து அவங்க பிரதர்கிட்டேருந்து 14,000 குட்ஸ் வாங்குறாங்க. அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 8,000 தான். ஓகே, என் பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா 8,000 தான் அந்த குட்ஸு, ஆனால் வந்து நீ 14,000 எனக்கு சும்மா கொடு, நான் வந்து 14,000 அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பென்ஸ் காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணுறாங்க. ஓகே, புரியுதா? இதை வந்து கேஷாக பே பண்ணிடுறாங்க, இப்போ 14,000 மைனஸ் 8,000 6,000 இருக்கு இல்லையா, 6,000 வந்து ஆல்ரெடி டிஸ்அலோடு தானே. ஓகே, அப்போ இப்போ எவ்வளோ அலௌடு? 14ல் 6,000 போச்சுன்னா 8,000 மட்டும்தான் இப்போ அலௌடு. இப்போ இது வந்து 10,000 எக்ஸீட் ஆகலை, 10,000 எக்ஸீட் ஆகலை அப்படின்னா இது அலௌடு தான். புரியுதா? ஏற்கனவே எனி அதர் ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் படி ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோடாக இருந்ததுன்னா அதை கேஷா அப்படின்னு பார்க்கும்போது அது இதில் சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் த மானிட்டரி லிமிட் ஃபார் பேமெண்ட் டு ரோட் கேரியர் 35,000 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, next, where any allowance has been made in the assessment year in respect of any liability incurred by the assessee for any expenditure, and subsequently during the year the assessee makes any payment in respect thereof in a sum exceeding 10,000 otherwise than by account pay check or account pay draft, the allowance originally made shall be considered as income. ஓகே, இதுக்கும் புக்கில் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் வந்து கிரெடிட்டில் குட்ஸ் வாங்குறாரு, 7/7/25க்கு 60,000 வாங்குறாரு. அண்ட் 26/27 அவர் கிளைம் பண்ணிட்டாரு, டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாரு. ஓகே, 7/7/27 கிரெடிட்டருக்கு வந்து பே பண்ணுறாரு 60,000 கேஷா. ஓகே, இப்போது ஏற்கனவே இப்படி டிடெக்ட் பண்ணார்ல, அது வந்து இவருடைய பிஜிபிபி இன்கம் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, புரியுதா? அவ்வளோதான் இந்த பாயிண்ட்ஸ். நான் என்ன நினச்சிட்டேன்னா இந்த பக்கம் இருக்கிறது கொஸ்டின், இந்த பக்கம் இருக்கிறது ஆன்சர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆன்சரெல்லாம் அதில் பேஸ்ட் பண்ணாமல் விட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாபிக். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. இப்போது என்னோட கம்பெனியில் ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகே, என்னோட கம்பெனியில் 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இப்போ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்போ நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபா அவங்களுக்குலாம் கிராஜுவிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து எஸ்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்காக நான் வந்து இப்போ ஒரு ப்ரொவிஷன் போட்டிருக்கேன். இப்போ அந்த ப்ரொவிஷனுக்கு நான் ரிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. நீங்கள் சும்மா ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரிடக்ஷன் எடுக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பென்ஸே கிடையாது, இல்லை ப்ரொவிஷனுங்கிறது ஒரு எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்னா பண்ணல, அப்போ ப்ரொவிஷனுக்கு டிடக்ஷன் அதோடு கிடையாது. ஓகேவா? ப்ரொவிஷன் ஆஃப் கிராஜுவேட்டுக்கு டிடக்ஷன் கிடையாது ஜென்ரலாக, ஏன்னா அது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் தான், அது ஆக்சுவல் கிடையாதுங்கிறதுனால. அப்போ எப்போ டிடக்ஷன் அலோடுனா 2 கேஸில் தான் டிடக்ஷன் அலோடு. ஓகே, நான் இப்போ இந்த 50 லட்ச ரூபாயை ஒரு கிராஜுவிட்டி ஃபண்டில் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஓகே, கிராஜுவிட்டி ஃபண்டில் நான் டெபாசிட் பண்ணுறேன்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் அந்த கிராஜுவிட்டி ஆக்சுவலாக பேயபிளாக மாறிடுச்சு அப்படின்னாலும் நான் டிடக்ஷன் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, புரியுதா? No deduction shall be allowed in respect of any provision by whatever name called made by the assessee for the payment of gratuity to his employees. Any provision made by the purpose of a payment of a sum
ஜென்ரலாக கிராஜுவிட்டிக்கு நான் வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணா நாட் அலோட. ஆனால் அந்த கிராஜுவிட்டியை நான் வந்து ஒரு அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் பை வே ஆஃப் எனி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அன் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட் or for the payment for the purpose of payment to any annuity due for being due payable during the year. அது பேயபிளாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அல்லோட. புரியுதா? நான் கிராஜுவிட்டிக்காக கிராஜுவிட்டினா என்னன்னு தெரியும், நீங்கள் சேலரியில் படிச்சுப்பீங்க. தேங்க்யூ, அந்த எம்ப்ளாய்க்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அது. ஓகே, நான் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். அந்த ப்ரொவிஷன் இருக்கிற அமௌண்ட்டை நான் ஒரு அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இல்லைனா அது ஆக்சுவலி பேயபிளாக மாறிடுச்சு அப்படின்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த செக்ஷன் 40 கேபிட்டல் A7. நெக்ஸ்ட் செக்ஷன் 40 கேபிட்டல் A9 வந்து சர்டன் கான்ட்ரிபியூஷன்ஸ் நாட் டிடக்டபிள். இப்போ எம்ப்ளாயர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? எம்ப்ளாயி பிக்னிக் ஃபண்டு, எம்ப்ளாயி பர்த்டே ஃபண்டு, அந்த மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி டிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, நான் வந்து ஏதோ ஒரு ஃபண்டு, ட்ரஸ்ட்டு, ஏதோ ஒரு கம்பெனி, சொசைட்டிக்கு நான் அமௌண்ட்லாம் டொனேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கெலாம் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஓன் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சலாம். இப்போ ரிலையன்ஸ் இருக்குன்னா ரிலையன்ஸ் வந்து ரிலையன்ஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுவே அதுக்கே திரும்பி அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி டிடக்ஷன் எடுத்துக்கோங்க. அதனால அந்த மாதிரி டிடக்ஷன் அலோடு கிடையாது. ஆனால் எக்ஸப்ஷன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஃபண்டு, சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கிற ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுக்கு டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நோ டிடக்ஷன் shall be allowed in respect of any sum paid by the assessee by an employer towards setting up or subsequent to the contribution to any fund not complying with the provisions of the relevant act for any purpose. ஆனால் எக்ஸப்ஷன் வந்து என்னது? கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணது வேறு சச் சம் இஸ் பெய்ட் பை வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட் ஆர் எனி அதர் ஃபண்ட் ரெகக்னைஸ்ட் அண்டர் எனி லா தென் சச் சம் இஸ் அலோட். இப்போ இந்த நம்ம ரெண்டுத்துல என்ன பார்த்தோம்? கிராஜுவிட்டி ஃபண்டு கிரியேட் பண்ணால் டிடக்ஷன் நாட் அலோட். ஆனால் நம்ம வந்து ஒரு கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, கிராஜுவிட்டி ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணால் டிடக்ஷன் நாட் அலோட். கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு நம்ம அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அந்த கிராஜுவிட்டி பேயபிளாக மாறிடுச்சுன்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? நம்ம பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒரு ஃபண்டுக்கு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபண்டு, கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான்.